ஒரு 2 நிமிஷத்துல ஆரம்பிக்கலாமா? அடி துவங்கலாமா? அடியே நம்ம துவங்கலாம் மங்கார. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. வனப்பர்வாவுல பாண்டவர்களுடைய பத்ரிகாசிரம யாத்திரை அனுபவிச்சோம். அதன் தொடர்ச்சியாக அர்ஜுனன் திரும்ப வந்துடுறான். பிறகு ஆச்சரியமான ஸ்ருங்கார ரசம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை அனுபவிச்சுட்டு வரோம். பீமசேனன் சௌகந்திக புஷ்பம் பறிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டு கந்தமாதன பர்வதத்தை தாண்டி குபேரப்பட்டினத்துல அலகாபுரியில இருக்கு, அதை பறிச்சுண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பீமசேனன் கிளம்பி போற வழியிலேயே ஆஞ்சநேயரை சந்திச்சான். தன் வாயாலேயே ராமாயணத்தை பகிர்ந்து ராமானுபவத்துல ஈடுபட்டு ஆஞ்சநேயரோட கூட சம்பாஷணை பண்ணி, அதுவும் ஆஞ்சநேயர் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்ப பீமனுக்கு கொடுத்துட்டார். என்னன்னு பார்த்தா கபித்வஜனாக அர்ஜுனனுடைய கொடியில தான் எழுந்தருள போவதாக கபித்வஜனாக இருப்பேன் அப்படின்னு பீமசேனனுக்கு மனம் குளிர்ந்து அனுகிரகம் பண்ணினார். பிறகு பீமசேனன் ஆஞ்சநேயரை சந்திச்ச சந்தோஷத்துல குதூகலத்துல ஏற்கனவே வேகமா வந்துட்டு இருந்தவன், திரௌபதிக்காக அந்த புஷ்பத்தை எடுக்கணுமேனு வேகமா வந்துட்டு இருந்தவன், இப்ப இன்னும் ஹனுமனை சந்திச்சோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இன்னும் வேகமாக போறான், இன்னும் வேகமாக ஓடுறான்.
திரௌபதிக்காக அந்த புஷ்பத்தை பறிச்சிடணுமே அப்படிங்கிற ஆசையோட கூட அபஷ்யத் தத்ர பாஞ்சாலி சௌகந்திக மனுத்தமம் அனிலோடமிதோ நூனம் சா பஹூனி பரீப்சதி அபஷ்யத் தத்ர பாஞ்சாலி. பாஞ்சாலிக்காக அந்த சௌகந்திக புஷ்பம் எங்க அப்படின்னு தேடிண்டு போற வழியில குபேரப்பட்டினம் வந்துடுத்து, அலகாபுரி வந்துடுத்து. குபேரப்பட்டினம் வந்தாச்சு. அங்க வந்து எங்க எங்கன்னு தேடி பார்த்தா அங்க ஒரு பெரிய, இப்ப தாமரை தடாகம்னு சொன்னோமே அது போல அங்க சௌகந்திக தடாகம் இருக்கு. சௌகந்திக புஷ்பங்கள் ஏராளமா பூத்து இருக்கு ஒரு தடாகத்துல. அந்த இடத்துக்கு வந்து பீமசேனன் பாக்குறான், இப்படி சௌகந்திக புஷ்பம் இங்கதானே இருக்கும் அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா அது அங்கேயேதான் இருக்கு. ஏராளமான புஷ்பங்கள் பூத்து இருக்கு. இத கண்டா திரௌபதி எவ்வளவு சந்தோஷப்படுவள். அவளையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாமேன்னு தோணித்து மனசுக்கு. நம்ம மட்டும் வந்துட்டோமே, அங்க ஒரு சௌகந்திகம் பார்த்ததுக்கே அவ்வளவு சந்தோஷப்பட்டா, அதுவும் யாரோ தலையில வச்சுட்டு இருந்த சௌகந்திகம். இப்ப இங்க இவ்வளவு சௌகந்திகம் புஷ்பிச்சிருக்கு, இத பார்த்தா இன்னும் எவ்வளவு ஆனந்தப்படுவளோ திரௌபதி. அவளை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு மனசுல கொஞ்சம் கவலையும் ஏற்பட்டது. சரி, அதுக்கு ஒரே வழி, இங்க இருக்கிற அத்தனை சௌகந்திகத்தையும் பறிக்க வேண்டியதுதான். பறிச்சு கொண்டு போய் திரௌபதி கிட்ட கொடுக்கறது தான் நமக்கு பெருமை அப்படின்னு நினைச்ச பீமன் அந்த தடாகத்திலேருந்து எல்லா சௌகந்திக புஷ்பத்தையும் பறிக்க ஆரம்பிச்சான். அப்படி அவன் பறிச்சுட்டே இருக்கிறச்சே குபேரனுடைய ஆட்கள்லாம் அதை பார்த்துட்டான். பார்த்து பீமனோட கூட சண்டைக்கு வரா. இது யார் இவன், யாருடா இவன், ஏதோ ஒரு நரன், பார்த்தா ஒரு மனுஷன் போல தெரியறது, கையில கதைய வேற வச்சுட்டு இருக்கான். ஒரு மனுஷன் இங்க வந்து சௌகந்திகம் மொத்தத்தையும் பறிச்சுட்டு இருக்கானே, ஏதோ ஒண்ணு பறிச்சுட்டான்னு போறாதோ, எல்லாம் பறிச்சுட்டு இருக்கானே, இவன் முதல்ல யாருன்னு விசாரிக்கணும் அப்படின்னு குபேரனுடைய ஆட்கள்லாம் வந்து, யாரு நீ, இங்க வந்து புஷ்பத்தை பறிச்சுட்டு இருக்கியே யார் அப்படின்னு வந்து விசாரிக்கிறார்கள். அவன் சொல்றான், என் பெயர் பீமன், நான் என்ன புஷ்பத்துக்காக தான் வந்தேன், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன், நான் வெளியில பார்த்த யாரும் காவலர்கள்லாம் இல்ல, அதனால நான் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இந்த புஷ்பம் வேணும், பறிக்கிறேன். அதெல்லாம் பறிக்க கூடாது, கை வைக்க கூடாது, இந்த புஷ்பத்து மேல நீ கை வைக்க கூடாது, கை வச்சு ஆகில் யுத்தத்துக்கு வா வா, உன்னோட சண்டை போடுவோம் அப்படின்னு குபேரனுடைய ஆட்கள் சொல்லவே பீமசேனன் பார்த்தா, என்னப்பா இது, ஒரு பூ பறிச்சதுக்காக யுத்தம் பண்ணுவியா, இது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே, பூ பறிச்சா யுத்தத்துக்கு கூப்பிடுறிய, ஏதோ புஷ்பம் தானே பறிச்ச நீ, அதெல்லாம் இங்க நீ முதல்ல எப்படி வந்த, இது குபேரப்பட்டினம், இங்க யாரும் நரர்கள் வர முடியாது, பத்ரிகாஷ்டமம் வரைக்கும் வேணா வர முடியுமே தவிர அதையும் தாண்டி இந்த குபேரப்பட்டினத்துக்குள்ள நீ முதல்ல எப்படி நுழைஞ்ச, நீ எப்படி நுழைஞ்சேன்னு எனக்கு புரியல, அதுவும் நுழைஞ்சதோட இல்லாம எங்களுடைய அனுமதி இல்லாம புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, சரி இப்போ உன் அனுமதி கேட்கிறேன், புஷ்பத்தை நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு வேணும், அது என்ன அடம், வேணும் வேணும்னு என்ன அடம், வேணும் அது எனக்கு அடம், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, எனக்கு வேணும், அப்படியாக சண்டைக்கு வா அப்படின்னு. சண்டைக்கு வரதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு உடனே பீமன் தன்னுடைய கதையை எடுத்தான், ஒரு சுழட்டினான், இவர்களோட கூட குபேரர்களோட சண்டை போட்டான், யுத்தம் பண்ணான், அவர்களை வதம் பண்ணல, ஆனா யுத்தம் மட்டும் பண்ணான். ஆக்ரீடோயம் குபேரஸ்ய தயிதஹ புருஷர்ஷபாக நேஹ சக்யம் மனுஷ்யேன விஹர்த்தும் மத்ய தர்மணாக. குபேரர்களோட தன்னுடைய கதை எடுத்து எல்லாரையும் சுழட்டி அடிக்கிற அடி, எல்லாரும் போய் மடேர்னு கீழே விழுந்தார்கள். குபேரனுடைய ஆட்கள் எல்லாம் போய் குபேரன்ட்ட சொல்றார்கள், யாரோ ஒரு நரன் நம்மளுடைய கோட்டைக்குள்ள பூந்துட்டான், அதுவும் சௌகந்திக தடாகம், சௌகந்திகம் பூரா பறிச்சுட்டு இருக்கான், ஒரு புஷ்பம் விட்டு வைக்க மாட்டேங்கிறான், தன் உத்தரியத்தையே விரிச்சு அங்க இருக்கிற மொத்த சௌகந்திகத்தையும் எடுத்து அந்த உத்தரியத்துல போட்டுன்னு எடுத்துன்னு போறதுக்கு பாக்குறான். அப்படின்னு உடனே யாரு எப்படி யார் என் கோட்டைக்குள்ள நுழைய முடியும் குபேரன் கேட்கிறான். யாருன்னு விசாரிச்சியா, யார் அவன்னு விசாரிச்சியா அப்படின்னது, விசாரிச்சோம், அவன் பேர் பீமன்னு சொன்னான். பீமசேனனா பாண்டவர்கள்ல இருக்கிற அந்த பீமசேனனா, யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. ஆமா பாண்டவாளுடைய மத்தியில இருப்பாள் அதே பீமன் தான், அந்த பீமன் தான், ஏன்னா அவனுடைய ஆக்கிருத்தி, அவன் நடந்துக்கிற விதம், அவனுடைய முரட்டுத்தனம், இதெல்லாம் பார்த்தா அதே பீமன் தான், அந்த பீமன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அவனை ஏண்டா அடிக்கிறீர்கள், அவன் கூட போய் ஏன் யுத்தத்துக்கு போறீர்கள் அப்படின்னு குபேரன் கேட்கிறான். அந்த பீமன் இங்க வரத்துக்கு நம்ம பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும், அவன் பரம கிருஷ்ண பக்தன்,
அவன் தர்மனிஷ்டன், சத்தியசந்தன். அப்படிப்பட்ட பீமசேனன் இங்க வந்திருக்கான்னா அவனை நல்ல கௌரவத்தோட நம்ம அரசபைக்கு அழைக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவனோட யுத்தம் பண்றீர்களே, எங்க இருக்கான் இந்த பீமன் அப்படின்னதும் அந்த சௌகந்திக தடாகத்துக்கிட்ட இருக்கான் அப்படின்னது குபேரனே புறப்பட்டு வரார். குபேரனே புறப்பட்டு வந்து இந்த சௌகந்திக தடாகத்துக்குனுடைய வாசல்ல வந்து பீமனை பாக்குறார். பீமா, நான் குபேரன் வந்திருக்கேன், வாப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் பீமன் வந்தான். குபேரனுக்கு தன்னுடைய பிரணாமங்களை தெரிவிச்சான். குபேரனும் பிரதிவந்தனம் பண்றான் பீமனுக்கு. ஏன் பீமா, எதுக்கு இவனோட சண்டை போடாதீர்கள், யாரும் யுத்தம் பண்ணாதீர்கள் அப்படின்னு குபேரனுடைய ஆட்கள் எல்லாம் நிறுத்திட்டான் குபேரன். ஏன் பீமா, நீ என்னிடத்துல வந்திருக்கலாமே, நேரடியா என்னிடத்துல வந்திருக்கலாமே, உனக்கு சௌகந்திக புஷ்பம் வேணும்னா நானே கொடுத்திருப்பேனே, சந்தோஷமா உனக்கு கொடுத்திருப்பேனே, நீ வந்து எதுக்கு இவாளோட எல்லாம் சண்டை போட்டுண்டு அப்படின்னு குபேரன் கேட்டதும், அதுதானே எனக்கு வேணும். ஏன்னா நான் சௌகந்திக புஷ்பம் வேற எதுக்காக இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்திருப்பேன், உங்ககிட்ட வந்து நான் நேரடியா கேட்டிருப்பேன். ஆனால் இத கேட்டது என்னுடைய பாரியை திரௌபதி. அதனால நான் அவளுக்காக நான் இங்க வந்து சண்டை போட்டு வாங்கிண்டேங்கிறது தான் எனக்கு பெருமை. அதனாலதான் நான் உங்களிடத்துல நேரடியா வரல. என் பிரபாவத்தை காண்பிச்சு நான் ஒண்ணு சம்பாதிச்சுன்னு போனாதானே அது எனக்கு பெருமையா இருக்கும், அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் நேரடியா வந்து பறிச்சேன் அப்படின்னதும், சரி பரவாயில்ல, நீ எடுத்துட்டு போ, தாராளமா சௌகந்திகத்தை எடுத்துன்னு போ, நம்ம ரெண்டு பேரும் நல்ல சக்கிய பாவத்திலேயே பழகி இருக்கலாமேங்கிற ஆதங்கத்துலதான் சொன்னேன். இருந்தாலும் உன்னுடைய க்ஷத்ர தர்மம் எனக்கு புரியுது. க்ஷத்ரிய தர்மம் அப்படி பிறர் இடத்துல வந்து தானமாவோ இப்படி கிஃப்டாவோ எல்லாம் எதுவும் வாங்க மாட்டான். எதுவா இருந்தாலும் தன் பிரபாவத்தை காண்பிச்சுதான் சம்பாதிப்பான். அது போல நீ உன்னுடைய க்ஷத்ர தர்மப்படி உன் பிரபாவத்தை காண்பிச்சு நீ கொண்டு போகணும், சம்பாதிச்சுட்டு போகணும்னு நினைச்ச. அதை நீ செஞ்சுட்ட. அதனால நீ தாராளமா எடுத்துட்டு போ, இனி யுத்தம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு குபேரன் சொல்லிடவே அந்த சௌகந்திக குடல புஷ்பம் பறிச்சிருக்கான் திரௌபதிக்காக. அதை தூக்கிட்டு வந்த வழியில எவ்வளவு தூரம் கீழே இவர்கள் ஆல்மோஸ்ட் இறங்கியாச்சு. கந்தமாதன பர்வம் தாண்டி கீழே இறங்கி அந்த சமயத்துலதான் இத்தகைய ஸ்ருங்கார ரசம் அனுபவிச்சார்கள். பிறகு அவ்வளவு தூரம் இப்ப மேல ஏறி பத்ரிகாசிரமத்தை நோக்கி மறுபடியும் வந்து அங்கேருந்து சௌகந்திகம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சுண்டு அதை எடுத்துன்னு மறுபடியும் கீழே போறதுக்கு எவ்வளவு நாழி ஆகும். அதுக்குள்ள இங்க மத்த பாண்டவர்களுக்கோ திரௌபதிக்கோ கொஞ்சம் கவலை வந்துடுத்து. எவ்வளவு நாழி ஆயிடுத்து பீமசேனன் போய், அவன் இன்னும் திரும்பலையே, ஒரு நாள் கூட ஆய் முடிய போறது, இன்னும் கூட பொழுது சாய போறது, இன்னும் பீமசேனன் திரும்பலியேன்னு தாப்பப்படுறார் தர்மபுத்திரர். இதுக்குதான் நான் போக வேண்டாம்னு சொன்னேன், என் பேச்ச கேட்காம போயிட்டான். இப்ப அவனுக்கு பாதை தெரிஞ்சதோ இல்லையோ தெரியல, திரும்பி எப்படி வருவனோ தெரியலையே, நான் எப்படி நம்ம போய் இப்ப நம்ம கண்டுபிடிப்போமான்னு நம்ம கிளம்பி போனா மறுபடியும் வந்த தூரம் ஏறி போறதுக்கு எவ்வளவு சிரமமாகும், நம்ம எப்படி பீமனை பாப்போமோ அப்படின்னு கவலைப்படுறார் தர்மபுத்திரர். திரௌபதியுமே கொஞ்சம் தாபத்தை அடைஞ்சாள். அவன் நான் வாஸ்தவம் நான் கேட்டிருக்க கூடாதுதான், நான் கேட்டதுனாலதான் இப்ப பிரச்சனை வந்தது. அவரும் கிளம்பி போயிட்டாரு. இப்ப எவ்வளவு தூரம் போனாரோ தெரியல, எங்க போய் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காரோ தெரியல. நான் எனக்கு இந்த புஷ்பம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கவே வேண்டாமோ அப்படின்னு தோணித்து திரௌபதிக்கு. இவர்கள் இங்க கவலைப்பட்டு இருக்கிற சமயத்துல அங்க ஒரு பீமசேனன் நல்ல உயரம், அவன் எங்க வந்தாலும் தெரியும், பீமன் வரான்னு தெரியும். நல்ல உயரம், பீமசேனனுடைய தலை தெரியறது, எங்கேயோ தூரத்துலதான் வரான், ஆனாலும் அவனுடைய தலை தெரியறது. அவனுடைய தலை தெரிஞ்ச உடனேவே ஒரு எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி ஏற்பட்டது. அதோ தெரியறது பீமனுடைய தலை, அதோ தெரியறது, அங்க ஓடி வந்துட்டு இருக்கான், அதோ தெரியறது அப்படின்னு எல்லாரும் கை காமிச்சார்கள். ஒரே ஒரு சௌகந்திக புஷ்பத்தினுடைய வாசமே அப்படி ஜில்லுன்னு வீசித்துன்னு பார்த்தோம் பூர்வ பிரவச்சனத்துல. இப்ப இவன் இவ்வளவு சௌகந்திக தடாகத்தையே பறிச்சுட்டு வரானா, அதனால சௌகந்திகத்தினுடைய வாசம் அப்படியே வனம் பூரா வீசுறதுதான். வனம் பூரா சௌகந்திகத்தினுடைய வாசம் வீசின உடனேவே பீமசேனன் வரான் அப்படின்னு தெரிஞ்செடுத்து நடந்த வேகம் இப்படி பீமன் மடன்னு மூச்சு வாங்க ஓடி வர, அவன் ஓடி வந்த உடனே பீமனை பார்த்த உடனே தர்மபுத்திரருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்பாட வந்துட்டான் நம்முடைய தம்பி திரும்ப. அபஷ்யமானோ பீமம் து தர்மபுத்ரோ யுதிஷ்டிரஹ தத கிருஷ்ணாம் யமோ சாபி சமீபஸ்தாவரிந்தமா தத கிருஷ்ணாம் யமோ சாபி. கிருஷ்ணாம்னா திரௌபதி, திரௌபதியினுடைய பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ணேன்னு தான் அவளை கூப்பிடுவா. நல்ல ஷியாமள வர்ணம், நல்ல கருன்னு இருக்கக்கூடிய ஷியாமள வர்ணமான திரௌபதி, அதனாலேயே அவள் பேர் கிருஷ்ணா. தத கிருஷ்ணாய மௌசாபி.
கிருஷ்ணா யமௌ சாப்பினா மற்றவர்கள் எல்லாம் பீமனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பீமன் ஓடி வந்து முதல்ல திரௌபதி எங்கே அப்படின்னு தேடினான். திரௌபதியினுடைய கையில கொண்டு வந்து ஏராளமான சௌகந்திக புஷ்பம் அத கையில கொடுத்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டாள் திரௌபதி. அதை பார்த்து நான் ஒரு புஷ்பத்தை பார்த்தே அவ்வளவு சந்தோஷப்பட்டவள். இப்ப ஏராளமான புஷ்பங்களை பார்த்த உடனே அவள் முகத்துல ஏற்பட்ட அந்த பூரிப்பு, அந்த பிரமிப்பு, பிராத்தரம் பீமம் பீமப கர்மணாகவே கச்சித்க்வ பீமஹா பாஞ்சாலி கிஞ்சித் கிருத்யம் சிகீர்ஷதி. பீமசேனன் வந்து பாஞ்சாலி கையில அந்த புஷ்பங்களை கொடுத்த உடனே மற்றவர்கள் முகத்துல ஏற்பட்ட அந்த சந்தோஷம், ஏன்னா திரௌபதிக்காக அவ்வளவு தூரம் போய் இத்தனை புஷ்பம் பறிச்சுன்னு வந்திருக்கானேங்கிற ஒரு பேரானந்தம் ஏற்பட்டது. இவ்வளவு புஷ்பமா? திரௌபதி கேட்கிறாள், இவ்வளவு புஷ்பமா? நான் ஒண்ணுதானே கேட்டேன், இவ்வளவு புஷ்பமா அப்படின்னதும், நீ ஒண்ணு கேட்டா ஒண்ணு மட்டும் கொண்டு வருதா எனக்கு பெருமை, நீ ஒண்ணு கேட்டா நான் 1000 கொண்டு வரணும், அதுதானே எனக்கு பெருமை அப்படின்னு பீமசேனன் அவளை அழைச்சிட்டு போறான். நீ வா, நீ திரும்ப சொல்ற, உன்னுடைய தலையில இதை சூட்டி விடணும், அதுக்காக தான் நான் ஆசையா போனேன் அப்படின்னு அவளை திரும்ப சொல்லி, திரௌபதி என்னைக்கு துஷாசனன் தன்னுடைய கேசத்துல கைய வச்சு அவளை பிடிச்சு இழுத்தானோ அன்னியிலேருந்து தலைய முடிஞ்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது அவளுடைய பிரதிஜை. இப்ப பின்ன எப்படி இந்த சௌகந்திகத்தை அவ தலையில சூட்டுறது? தலைய நன்ன வாரி பின்னிண்டாதான் புஷ்பம் சூட்டினா அது நிக்கும். இப்ப தலைவிரி கோலமா இருக்கக்கூடிய திரௌபதி தலையில இந்த புஷ்பத்தை எப்படி சூட்டுறதுன்னு புரியல. ஆனாலும் பீமன் அதுக்காக விட்டுடல. என்ன பண்ணான், அந்த சௌகந்திக புஷ்பங்கள் எல்லாத்தையும் கையில எடுத்து திரௌபதியினுடைய ஒவ்வொரு முடியிலையும் அந்த புஷ்பத்தை நல்லா சுத்தி சுத்தி அதை சொருகி அதை வங்கி போடுறது போல போட்டு திரௌபதி தலை பூரா சௌகந்திக புஷ்பத்தால அலங்காரம் பண்ணி தீத்துட்டான். தர்ஷயந்தோ பயம் தீவ்ரம் பிராபுர்பூதாஹ சமந்ததஹ தம் ததாவாதினம் கிருஷ்ணா பிரத்யுவாச மனஸ்வினி. கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய இந்த திரௌபதியினுடைய தலையில இந்த கட்டம் அழகா வர்ணிக்கப்படுறது. நம் பாரதத்துல நல்ல கருன்னு ஷியாமள வர்ணமா இருக்கக்கூடிய திரௌபதி, நல்ல சக்கச்சவேல்னு ஸ்வேத வர்ணமா இருக்கக்கூடிய பீமசேனன், நல்ல 2 கான்ட்ராஸ்ட் கலர். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்க கூடிய அந்த ஸ்ருங்கார ரசம்ங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு காவியம் போல நமக்கு இங்க அமையிறது. அவன் ஜடபூர அலங்காரம் பண்ணி தீத்த உடனே திரௌபதிக்கு, தர்மபுத்திரருக்கு இதை பார்த்ததும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு, பிறகு கேட்கிறான் பீமனை பார்த்து கேட்கிறார், பீமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா, கோச்சுக்க மாட்டியே அப்படின்னு தர்மபுத்திரர் பரிகாசமா கேட்கிறார். ஏன்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள எப்படி பேசிப்பாளோ அது போல. இத பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார், நான் ஒண்ணு உன்கிட்ட கேட்கிறேன், நீ இதை எங்கேருந்து கத்துண்ட? நீ இவ்வளவு அழகா சட்ட அலங்காரம் பண்றியே. திரௌபதிக்கு ஒரு சேட்டி இங்க இருந்திருந்தா, ஒரு பணிப்பெண் திரௌபதிக்கு இருந்து அலங்காரம் பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்பளோ. ஏன்னா நம்ம இந்திரபிரஸ்தத்துல ஏராளமான சேட்டிகள் திரௌபதிக்கு, மகாராணி இல்லையா, அது ராஜசூய பட்டாபிஷித்தையான மகாராணி. அவளுக்கு எவ்வளவு சேட்டிகள் இருந்திருப்பா, எவ்வளவு பணிப்பெண்கள் இருந்திருப்பா அவளுக்கு அலங்காரம் பண்ண. அவர்கள் எல்லாம் இருந்து பண்ண அலங்காரம் கூட பெருசா இல்லையா. இப்ப தர்மபுத்திரர் சொல்றாரு, இப்ப பீமன் பண்ண அலங்காரம் அவ்வளவு அழகா இருக்கு திரௌபதிக்கு. ஒரு சேட்டி இருந்து அலங்காரம் பண்ணிருந்தா ஒரு சேட்டியே தோத்துடுவான். அவ்வளவு அழகா நீ அலங்காரம் பண்ணியே, இதை நீ எங்க இருந்து கத்துண்ட? நம்ம எல்லாரும் சேர்ந்துதானே இருந்தோம் இந்திரபிரஸ்தத்துல, நீ இதை தனியா போய் நீ எங்க கத்துண்ட? ஏன்னா இது அலங்காரமே ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அந்த அலங்காரம் பண்றதுங்கிறது சாமானியம் இல்ல, அதுவும் ஜட அலங்காரம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை. இத நீ எங்கேருந்து கத்துண்ட அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்ட உடனே பீமனுக்கு ஒரு லஜ்ஜை வந்துடுது. எல்லாரும் இருக்கிறத நம்ம மறந்துட்டோமோ, இங்க போய் இப்படி நடந்துட்டோமோ அப்படின்னு தோணித்து. இருந்தாலும் பதில் சொல்றான், கேட்டுட்டார், அதனால பதில் சொல்லணும். உடனே பீமன் சொல்றான், அண்ணா நான் எப்பவுமே அடிக்கிறதுக்கு தானா, எப்பவும் அடிக்கிறதுக்கு மிதிக்கிறதுக்கு தான் நான் நினைச்சியா? இதெல்லாமும் கத்துண்ட. நான் எங்கேருந்து கத்துண்டேன்னு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதோ அர்ஜுனனை கை காமிச்சு அர்ஜுனன்ட்டேந்து கத்துண்ட. அர்ஜுனன்ட்டேந்து கத்துண்டியா அப்படின்னு எல்லாரும் திரும்பி அர்ஜுனனை பாக்குறார்கள். அர்ஜுனா இதெல்லாம் எப்போ, நீ எப்போ கத்துண்ட அப்படின்னு அர்ஜுனனை திரும்பி பாக்குறார்கள் எல்லாரும். உடனே அர்ஜுனன் பீமனை பார்த்து சொல்றான், அண்ணா என்னை வம்புக்கு இழுக்காத,
நான் பாட்டு ஏதோ தேமேன்னு இப்பதான் ஸ்வர்க்கத்துல இருந்து பரிசிரமப்பட்டு நான் வந்திருக்கேன். ஸ்வர்க்கத்துல இருந்து பரிசிரமப்பட்டு வந்தேன்னு சொன்னவன் அர்ஜுனன் தான். ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு போனா எல்லாரும் சந்தோஷமா வருவார்கள்னு சந்தோஷமா இருப்பார்கள்னு கேள்வி. ஆனால் வாஸ்தவமா பார்த்தா அப்படி இல்ல. ஸ்வர்க்கத்துல எல்லாம் வாழ விட மாட்டா, ஒரு க்ஷணம் வாழ விட மாட்டா. ஒரு நிமிஷம் ஸ்வர்க்கத்துல வாழறதுக்குள்ளேயே மறுபடியும் நம்மள கீழே தள்ளிடுவா பூலோகத்துல. ஆனாலும் அர்ஜுனன் சொல்றான், ஏன்னா அவனுக்கு ஏற்பட்ட சிரமம், ஸ்வர்க்கத்துல ஊர்வசியோட பட்ட பாடு, அவளிடத்துல பட்ட சாபம், இதெல்லாம் சொல்றான் அர்ஜுனன். நான் பரிசிரமப்பட்டு ஸ்வர்க்கத்துல இருந்து வந்திருக்கேன், இப்ப எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிற, நான் யாருக்கு பண்ணி விட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டது. ஏன் பாத்திருக்கேனே, பீமன் சொல்றான், பாத்திருக்கேன், நீ எல்லாருக்கும் பண்ணி விட்டுருக்க, நான் பாத்திருக்கேன். உன்னுடைய 4 பத்தினிகள் திரௌபதியும் சேர்த்து எல்லாருக்கும் நீ பண்ணி விட்டுருக்க, நான் பாத்திருக்கேன். உன்கிட்ட இருந்துதான் நான் கத்துண்டேன் அப்படின்னு பீமனும் பரிகாசமா சொல்றான். பிறகு இவர்கள் சம்பாஷணை நடந்துட்டு இருக்கிறச்சேவே அந்த தலையில இருக்கிற அந்த சௌகந்திகத்தை அப்படி தொட்டு தொட்டு பாத்துக்கிறாள் திரௌபதி. ஏன்னா இவர்கள் வனவாசத்துல இருக்கிறதுனால இங்க ஒண்ணும் பெரிய நிலக்கண்ணாடி இல்லையே. அங்க போய் நிலக்கண்ணாடியில தன் அழக பாத்துக்கிறதுக்கு அவளுக்கும் தொட்டு தொட்டு பாத்துக்கிறா. இது எப்படி இருக்குங்கிற ஒரு அனுமானம் தான். அத பார்த்த பீமசேனன், இவள் கண்ணாடி இருந்திருந்தா நன்னா இருந்திருக்குமே, இப்ப இவள் இடத்துல காமிச்சிருக்கலாமே, ஏன்னா மத்தவர்கள்லாம் பார்த்து ஆனந்தப்படுறா இவ்வளவு அழகா இருக்கு அலங்காரம்னு, ஆனா அவளால் அவளை பாத்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு தாபம் ஏற்பட்ட பீமன் உடனே திரௌபதியினுடைய கையை பற்றின்றான். நீ கவலையே படாத, உனக்கு கண்ணாடி இல்லைன்னு கவலைப்படாத. இந்த தடாகம், அந்த தாமரை தடாகத்துல எங்க இவர்கள் ஜலக்கிரீட பண்ணார்களோ பீமனும் திரௌபதியும், அதே தடாகத்தினுடைய சமீபத்துல கொண்டு வந்து திரௌபதியை நிறுத்தினான். ஏன்னா சூரியன் நல்ல மறையறதுக்கான சமயம், சூரியன் அஸ்தமனமாற சமயம், சூரியன் நேர அந்த தடாகத்துல வந்து விழருது, சூரியனுடைய அந்த பிரதிபிம்பம். அதனால அந்த தடாகத்துல கொண்டு வந்து இந்த திரௌபதியை நிறுத்தின உடனே அவளுடைய இந்த தடாகத்தை பார் அப்படின்னு பீமன் காட்டுறான். காமிச்ச உடனே அவளுடைய திரௌபதியினுடைய பிரதிபிம்பம் அந்த தடாகத்துல, தாமரை தடாகத்துல தெரியறது. அதை பார்த்த உடனே தன் அழகுல தானே அப்படியே பிரமிச்சு போயிட்டான். இன்னும் ஒரு கண்ணாடி இல்லையேன்னு வருத்தப்பட்ட திரௌபதி இந்த தடாகத்துல வந்து தன்னுடைய சட்டை அலங்காரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டான். அதை பார்த்து தன் அழகுல தானே சொக்கி போனவள் பீமசேனனை பார்த்து லஜ்ஜையோடு தலை குனிஞ்சின்றாள். அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டாள், அவனை பெருமைப்படுத்தினாள். எனக்காக இவ்வளவு சிரமமா, இவ்வளவு சிரமப்பட்டேளே அப்படின்னு அவன் உடம்புல ஏற்பட்ட காயம், ஏன்னா குபேரர்களுடைய சண்டை போட்டதுனால உடம்பு பூரா காயமா இருக்கு, அதெல்லாம் தன்னுடைய புடவை தலப்புனால தொடச்சு விடுறாள் திரௌபதி. தொடச்சு விட்டு, எனக்காக இவ்வளவு பரிசிரமப்படுறேளே, அவ்வளவு தூரம் போணுமா, அவர்களோட யுத்தம் பண்ணி இவ்வளவு கொண்டு வரணுமா அப்படின்னு திரௌபதி கேட்டதும் பீமன் சொல்றான், பிரியா பிரியம் சிகீர்ஷந்தி மகிஷி சாருஹாசினி மகிஷி சாருஹாசினி. பிரியம் அவ்வளவுதானே, எனக்கும் உனக்கும் இருக்கிற பிரியம். இந்த பிரியத்துக்கு என்ன வேல்யூ, அதுக்காக தானே நான் ஓடினேன். இந்த பிரியத்துக்கு மத்தியில பிரியா பிரியம், இந்த நம்ம 2 பேருக்கும் இருக்கிற இந்த பிரியத்துக்கு மத்தியில நான் போனது இல்ல, நான் நடந்தது இல்ல, நான் ஓடினது இல்ல, யுத்தம் பண்ணது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு எனக்கு இப்போ உன் முகத்துல ஏற்பட்ட அந்த சந்தோஷம், அந்த பொலிவு, அந்த சிரிப்பை பார்த்துட்டே இல்ல. மகிஷி சாருஹாசினி, சாருஹாசினி, சாருஹாசினா அழகான சிரிப்புன்னு அர்த்தம். அழகா சிரிக்கக்கூடியவள் திரௌபதியினுடைய ஸ்மைல் அவ்வளவு அழகா இருக்கும்னு இங்க பீமன் வர்ணிக்கிறான். மகிஷி சாருஹாசினி, உன்னுடைய அந்த அழகான சிரிப்பு, அதை பார்க்கணுங்கிற ஆசை தானே எனக்கு. இந்த புஷ்பத்தை பார்த்த உடனே உன் முகத்துல ஏற்பட்ட அந்த பொலிவு, அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம், இதுக்காக நான் எவ்வளவு சிரமம் வேணாலும் படுவேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சிரமமாவே இல்லை அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் தன் பிரேமையை பொழிஞ்சுக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட்டார்கள் மகரிஷிகள். இப்படிதானே இருக்கணும் கிரகஸ்தாசிரமம்னா. ஏன்னா எப்போதும் 2 பேரும் வெசிண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிண்டு, ஓ முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ போன்னு வெசிண்டு இருந்தா இதுவா ஒரு உத்தம கிரகஸ்தாசிரமத்துக்கு அழகு? கிரகஸ்தாசிரமம்னா எப்போதுமே காதலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது திகட்டும் தான். கொஞ்சம் ஒரு சில அசர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றா இல்லையா, அது போல ஒரு சில சண்டை சச்சரவு. இதே திரௌபதி பீமனை கோச்சுண்டா. ஏன்னா அதே அந்த சூதாட்ட அரங்கத்துல அவருடைய பலத்தை காட்டலையேன்னு கோச்சுண்டா.
அப்ப அவர்களுக்குள்ள சண்டையும் ஏற்பட்டது. இப்ப இதுவும் ஏற்படுறது. இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக அமைஞ்சது இந்த சரித்திரம். அத்தகைய மகரிஷிகள்லாமும் இவர்களுடைய பிரேமைய பார்த்து சந்தோஷப்படும்படியாக இருந்தது இந்த சௌகந்திக புஷ்பத்தை பீமசேனன் கொண்டு வந்தது. யத்தத் சௌகந்திகம் ராஜன் நாஹ்ருதம் மாதரேஷ்வனா தன்மயா பீமசேனஸ்ய பிரதியாத்யோபபாதிதம். இந்த சௌகந்திக புஷ்பத்தை அப்படியே கையில வாங்கிண்டாள் திரௌபதி. என கொடல புஷ்பம் பறிச்சிருக்கு. ஏன்னா இவள் ஜட்டையில பண்ண அலங்காரம் தாண்டி இன்னமும் நிறைய ஏராளமான புஷ்பங்கள் அவள் கையில இருக்கு. சௌகந்திக புஷ்பத்தினுடைய பெருமையே அது என்னைக்குமே வாடாது, அப்படியே இருக்கும். இந்த வனவாசம் பூரா திரௌபதி இந்த சௌகந்திக புஷ்பத்தை கையில வச்சுக்க போறா. எங்க பார்த்தாலும் அவளிடத்துல சௌகந்திகம் இருக்கு. நாளைக்கு கிருஷ்ணனுடைய பட்ட மகிழ்ச்சி சத்யபாமா வரா திரௌபதிய பார்க்க. அவளுக்கு கூட இந்த சௌகந்திக புஷ்பத்துல கொஞ்சம் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது பாரதத்துல. ஏன்னா வனவாசம் பூரா இனி இவர்கள் பூவை தேடி அலைய வேண்டாம். திரௌபதிக்கு அவ்வளவு புஷ்பம் பீமனே பறிச்சுன்னு வந்து கொடுத்துட்டான். பிறகு மேற்கொண்டு பீமசேனன் கேட்கிறான், இனி காமியவனத்தை நோக்கி போலாமா அப்படின்னு பீமன் கேட்டதும் தர்மபுத்தர் சொல்றார், ஆமா பீமா, ஏற்கனவே ரொம்ப நாழி ஆயிடுத்து. அதுவும் ராத்திரி பொழுது வேற ஆப்போறது. இனி நம்ம எங்க தங்க போறோமோ தெரியல. வேணா ஒண்ணு பண்ணலாம், இன்னி பொழுது இங்கேயே தங்கிடலாம். தங்கிட்டு காலமே எழுந்து புறப்படுவோம். ஏன்னா ராத்திரியில வனசஞ்சாரம் பண்ண முடியாது. இந்த வனத்தை தாண்டி நாம் போக முடியாது. இன்றைய பொழுது இங்கேயே தங்கிடுவோம்னு அங்கேயே தங்கிட்டார்கள் பாண்டவர்கள், திரௌபதி எல்லாருமே, மகரிஷிகள் எல்லாரும். பிறகு காலமே பொழுது விடிஞ்சதும் தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு பாண்டவர்கள் இனி காமியவனத்தை நோக்கி புறப்படுறார்கள். எப்போதுமே பீமன் தான் முதல்ல போவான். ஏன்னா இவர்களுக்காக பாதை அமைச்சுட்டே போகணும். ஏன்னா அவன் போற வழியிலேயே இருக்கிற கற்கள், மரங்கள், கிளைகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் நகர்த்திண்டே போயிடுவான். இவர்களுக்கு பாதை அமைச்சுட்டே போவான். ஏன்னா திரௌபதியால நடக்க முடியலங்கிற காரணத்தினால அவளை தூக்கிண்டு வந்தான் இவ்வளவு தூரம். மேற்கொண்டு திரௌபதி நல்ல ஓய்வு எடுத்துட்டதுனால அவள் சொல்லிட்டாள், இனி என்னால நடக்க முடியும், நீங்கள் போகலாம், நானே நடந்து வரேன்னு சொல்லிட்டான். அதனால பீமசேனன் தாம் மட்டும் இவர்களுக்கு பாதை அமைச்சுட்டே முன்னாடி போறான். பின்னாடி மீதி பாண்டவர்கள் திரௌபதியோட கூட வரார்கள். கொஞ்ச தூரம் போனா நல்ல பாதை அமைச்சுட்டே போறான் பீமன். பாதை இருக்கு. ஒரு வெகு தொலைவுக்கு போயிட்டான் பீமன். ஏன்னா எப்போதுமே அவன் வேகமா நடக்கக்கூடியவன். ரொம்ப தூரம் போயாச்சு. ரொம்ப தூரம் இவர்களுக்கும் பாதை இருந்தது. ஏன்னா பீமன் பண்ண பாதை, அது வழியாவே இவர்கள் போவார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல இவர்களுக்கு பாதையே இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரே நெருஞ்சி முள்ளா இருக்கு, மரக்கிளைகள்லாம் விழுந்திருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே கற்கள் இருக்கு. பீமன் இதெல்லாம் நகர்த்திண்டே போயிடுவானே, பாதை பண்ணின்னு போவானே, இப்ப பாதையே இல்லையே நம்ம போறதுக்கு. எங்க போயிட்டான் பீமன்? பீமன் எங்க? அப்படி பீமன் பாதை பண்ணலைன்னா பின்ன இங்க எங்கேயோ இருக்கான் பீமன். எங்க பீமன் அப்படின்னு தேடின்னு இருக்கார்கள் பாண்டவர்கள். ஆனா பீமனையோ காணல. பீமனை காணமாவது. பீமன் எங்கடா போனான் அப்படின்னு தர்மபுத்திரர் பார்க்கிறார். எங்கேயுமே இல்ல. பார்த்தா அவன் நின்னாலும் அவன் தலை தெரியுமே, ஏன்னா உயரக்க நிப்பான் இல்லையா. எங்க பார்த்தாலும் பீமன் இல்ல. சரி, எங்க தேடுவோம், இனி நான் எங்க போய் பாப்பேன் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கார்கள் பாண்டவர்கள். இன்னும் அர்ஜுனன் கொஞ்சம் நான் வேணா பாதை பண்றேன் அப்படின்னு தன்னுடைய உத்தரியத்தை எடுத்து கொஞ்சம் கற்கள் எல்லாம் நகர்த்தி கொஞ்சம் பாதை பண்ண பாக்குறான் அர்ஜுனன். தர்மபுத்திரர் சொல்றார், பாதை பண்றது இப்ப பெரிய விஷயம் இல்ல அர்ஜுனா, பீமன் எங்க? இந்த வழியா தானே போனான் அருமையான தம்பி பீமன், இப்ப எங்க போனானோ தெரியலையே. நகுல சகதேவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக போனார்கள். இங்க இப்ப போய் நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னு போனவர்கள் அவர்களும் திரும்பிட்டார்கள். எங்கேயுமே இல்ல. நாங்க போய் பார்த்தோம், பீமன் கண்ணு கெட்டின தூரம் பீமன் இல்ல. எங்க போயிட்டான் இவன்? இப்ப எங்க தேடிட்டு போறது? இவனை பாதை மாதிரி எங்கேயாவது போயிட்டானா? குழந்தை தெரியலையேன்னு தர்மபுத்திரர் தேடிட்டு இருக்கார். பார்த்தா அங்க ஒரு பெரிய மலைப்பாம்பு, பேரு ஆக்கிருத்தியில நல்ல பெருசா இருக்கு. ஒரு மலைப்பாம்புனா மலைப்பாம்புக்கு உண்டான ஆக்கிருத்தி எப்படி இருக்கும்? அவ்வளவு பெருசா அங்க இருக்கக்கூடிய அந்த மலைப்பாம்பை பார்த்த உடனே தர்மபுத்திரர், எல்லாரும் நில்லுங்கள், பாம்புடா, பாம்புடா, மலைப்பாம்புடா, யாரும் கிட்ட நகராதீர்கள், போ, பின்னாடி போங்க, பின்னாடி போ, இப்படி திரௌபதி பின்னாடி போ, மலைப்பாம்பு. அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார் தர்மபுத்திரர், அர்ஜுனா திரௌபதிய பின்னாடி அழைச்சின்னு போ, மலைப்பாம்பு அப்படின்னு திரௌபதிய பின்னாடி அனுப்புறார் தர்மபுத்திரர். திரௌபத்யா ரக்ஷணம் காரியம் இத்யுவாச தனஞ்சயம் நகுலம் சஹதேவம் ச வியாதிதேஷ த்விஜான் பிரதீயே. திரௌபத்யா ரக்ஷணம் காரியம், முதல்ல திரௌபதிய ரட்சிங்கள் அப்படிங்கிறார் தர்மபுத்திரர்.
பயந்துட போறா. மலைப்பாம்பை பார்த்து திரௌபதி தனஞ்சயா அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிடுறார். காரியமித்யுவாச தனஞ்சயம், தனஞ்சயா திரௌபதி அழைச்சுன்னு பின்னாடி போ, மலைப்பாம்பு வந்துட போறது, பின்னாடி போங்கள் அப்படின்னு எல்லாரையும் தர்மபுத்திரர் இப்படி பின்னாடி போக சொல்றார். பாம்புடா, எவ்வளவு பெரிய மலைப்பாம்பு! ஏற்கனவே மலைப்பாம்பு நல்ல ஆக்கிருத்தியில பெருசா இருக்கும், அதுவும் இப்போ நல்ல டபுள் ட்ரிபிள் இருக்கு மலைப்பாம்பு பார்த்தா. இந்த மலைப்பாம்பை தாண்டிட்டு எப்படி பீமசேனன் போனான்? இவ்வளவு பெருசா பாதை பூரா மறைச்சிட்டு அங்க இருக்கு மலைப்பாம்பு, இதை தாண்டிட்டு எப்படி பீமன் போயிருக்க முடியும்? பீமன் போயிருக்க முடியாது, இங்கதான் பின்ன எங்கேயாவது இருப்பான். இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எப்போதுமே ஸ்ருங்கார ரசம் கருண ரசத்துல முடியும். அப்படிதான் கவிகள் கொண்டு போவான். ஏன்னா நம்ம ராமாயணத்தை கூட எடுத்து பார்த்தோம்னா தண்டகாரண்யத்துல ராம பிரானும் சீதா பிராட்டியும் உத்தம ஸ்ருங்கார ரசத்தை அனுபவிச்சுண்டு தண்டகாரண்யம் பூரா வலம் வரச்சே, அப்படி வலம் வந்துட்டு இருக்கிற சமயத்துல அது அப்படியே கருண ரசத்துல முடியும். ரெண்டு பட்சிகள் இருக்கா, இல்ல ஒரு பட்சி, ஒரு பட்சி ஓன்னு கதறி அழறதான். அந்த பட்சிய பார்த்த ராமபிரான் அவரும் அழ ஆரம்பிச்சார். அழ ஆரம்பிச்சு சொல்றார், சீதே அந்த பட்சி ஏன் அழறது? அதனுடைய புத்திரனும் வனவாசத்துக்கு போயிட்டானோ அப்படின்னு ராமபிரான் பார்த்து கேட்கிறாராம். ஏன்னா என்னுடைய தாயார் கௌசல்யா இப்ப இப்படித்தானே அழுவல், நான் வனவாசம் வந்துட்டேன்னு அப்படின்னு. அப்ப கருண ரசத்துல அங்க முடிஞ்சது. அதே போல இங்கேயும் ஸ்ருங்கார ரசம் இப்ப கருண ரசத்துல முடியறது. அது அப்படிதான் கவிகள் கொண்டு வருவா போல இருக்கு. அந்த சர்ப்பம் பீமசேனனை முழுங்கிருக்கு, அதனாலதான் அது ஆக்கிருத்தியில அவ்வளவு ட்ரிபிளா இருக்கு. இப்போ இப்படி பீமசேனல முழுங்கி இருக்கு. அதை பார்த்த தர்மபுத்திரர் அந்த சர்ப்பத்தினுடைய வாயில பீமசேனன் அகப்பட்டு இருக்கான். இத பார்த்த உடனே டே பீமனை முழுங்கி இருக்குடா அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து கத்துறார் தர்மபுத்திரர். அர்ஜுனா, என் தம்பி பீமனை முழுங்கிடுத்துடா இந்த சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை முழுங்கினதுனால பீமன் அவனுடைய ஆக்கிருத்தி எப்படி இருக்கு, அவனை முழுங்கினத்தினாலேயே இந்த சர்ப்பம் இப்ப ட்ரிபிளா இருக்கு ஆக்கிருத்தியில. பீமனுடைய தலை அந்த சர்ப்பத்தினுடைய வாயில தெரியறதுடா, அங்க பாருங்கள் அப்படின்னு உடனே எல்லாரும் தாப்பப்படுறார்கள். பீமனை முழுங்கிடுத்தே இந்த சர்ப்பம், இப்ப எப்படி பீமனை மீட்க போறோம்? திரௌபதி ரொம்ப தாபப்பட்டாள், அழ ஆரம்பிச்சாள். இப்பதானே இவ்வளவு வைபவங்கள் நடந்தது, எனக்காக சௌகந்திகம் எடுத்துன்னு வரணும்னு அவ்வளவு தூரம் போனாரே, என்ன சௌகந்திகத்தினுடைய அந்த வாசம் இன்னமும் வனம் பூரா வீசருது, அந்த வாசம் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள இப்படி இவருக்கு பிராணாபத்து வந்துடுத்தே, என்ன பண்றது அப்படின்னு திரௌபதி ரொம்ப கவலைப்படுறாள். இனி இவரை இழந்துட்டோமா, இவ்வளவுதானா அப்படின்னு தாபப்பட்டு அழறாள் திரௌபதி. அதை பார்த்ததும் யுதிஷ்டிரர் சொல்றார், அர்ஜுனன் சொல்றான், திரௌபதி தாபப்படாத, பயப்படாத, ஒரு ஆபத்தும் இல்ல, ஒரு பிராணாபத்தும் இல்ல, உனக்கு விஷயம் தெரியாது. அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுனன் சொல்றதுனால நமக்கும் இந்த விஷயம் ஞாபகம் வருது. பீமன்னாக்கு எப்பேற்பட்ட சர்ப்பம் தீண்டினாலும் அவருக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் பண்ண முடியாது அவரை. திருதராஷ்டிரன் பீமனுக்கு விஷம் வச்சான், சின்ன குழந்தையா இருந்த போதே பீமனுக்கு விஷம் வச்சான். அப்ப பீமசேனன் நாகலோகம் போயிட்டான். ஏன்னா நடு கங்கையில அவனை கொண்டு போய் போட்டுட்டார்கள் துரியோதனனுடைய ஆட்கள்லாம். நடுகங்கையில போய் அகப்பட்டுண்ட பீமசேனன் நாகலோக பரியந்தம் போனான். அங்க நாகராஜன் பீமசேனனுக்கு நல்ல 1000 நாகர்களுடைய பலம் அவனுக்கு வரா மாதிரி ஒரு ரசகூபத்துல இறங்கி பீமசேனன் அங்க ரசபானம் பண்ணிருக்கான். 1000 நாகர்களுடைய பலம் பீமனுக்கே இப்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நாகராஜன் விசேஷ வரம் கொடுத்திருக்கான் பீமனுக்கு. எப்பேற்பட்ட சர்ப்பம் உன்னை தீண்டினாலும் உன்னை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு ஒரு வரம் இருக்கு. அதனால பிராணாபத்து எதுவும் இல்லை. அதனால அர்ஜுனன் சொல்றான் திரௌபதிட்ட, பயப்படாத, ஒன்னும் பிராணாபத்தே இல்லை. ஏன்னா எப்பேற்பட்ட சர்ப்பம், தக்ஷகனா இருக்கட்டும், கார்கோட்டகனா இருக்கட்டும், தேவ சர்ப்பமா இருக்கட்டும், வாசுகியா இருக்கட்டும், அனந்தனா இருக்கட்டும், பீமனுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அவருக்கு அது ஒரு விசேஷ வரம், பிராணாபத்தெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா இப்ப பீமனை மீட்கணும், அது உண்மை. பீமன் நான் மீட்கணும், அதை எப்படின்னு பாக்கணும். அது யுதிஷ்டிரர் பாக்குறாரு, எப்படி இனி நான் பீமனை மீட்பேன்பா. யுதிஷ்டிரஸ்தமாசாத்ய சர்ப்பபோகேன வேஷ்டிதம் தயிதம் பிராதரம் தீமான் இதம் வச்சனம் அப்ரவீத். யுதிஷ்டிரர் பாக்குறார், அந்த சர்ப்பத்தை ஒத்து பாக்குறார். இனி பாம்பை அடிக்கிறதா கொளுத்துறதா தெரியல, ஆனா எப்படியாவது பீமனை மீட்கணுமே. என்னுடைய தாயார் குந்திக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வனவாசம் முடிஞ்சு போன பிறகு என் பிள்ளை பீமன் எங்கன்னா அவன் சர்ப்பத்துக்கிட்ட இருக்கான்னு நான் சொல்ல முடியும். குந்தி மாதா கதம் விமாது மாபதம் த்வமவாப்துமிச்சசி
தவான் கச்சாயம் பர்வதா போகம் பிரதிமஹா பன்னகோத்தமஹா. நீ குந்தி தாயாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பீமனை நான் எப்படி மீட்பேன் அப்படின்னு தர்மபுத்திரர் தாபப்படுறார். அந்த சமயம் அர்ஜுனன் சொல்றான், தன்னுடைய காண்டீபத்தை வளைச்சான். அர்ஜுனன், அண்ணா கவலையே படாத, நான் ஒரு அம்பு எய்துறேன். இப்ப இந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து நான் சர்ப்பத்தினுடைய வாயை பிளக்க செய்து நான் பீமண்ணாவை மீட்கிறேன். வேண்டாம் அர்ஜுனா, என்ன பேசுற நீ? சர்ப்பத்தினுடைய தலையை நீ போய் இப்ப கொய்தினேன்னா பீமன் சர்ப்பத்தினுடைய வாயில அகப்பட்டு இருக்கான். நீ அவனுடைய தலையும் சேர்த்துதான் நீ அடிப்ப. அதனால கொஞ்சம் யோசிப்போம், அவசரப்படாத. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம பீமனை மீட்கணும், கொஞ்சம் அவசரப்படாம இரு அப்படின்னதும் பிறகு நகுலன் தன்னுடைய வாளை எடுத்தான். நகுலனும் சகதேவனும், நான் போய் இந்த சர்ப்பத்தினுடைய வாளை ஒரு நறுக்குவோம். நறுக்கினா அது தன்னால வாய பழக்கும். வாய பழந்தா அப்ப பீமண்ணாவை வெளியில எடுத்துடலாம் அப்படின்னது. யுதிஷ்டிரர் சொல்றார், வேண்டாம் நகுலா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவசரப்படாத இரு. ஏன்னா அது பாம்பு வாய பழந்தா பரவாயில்ல, அது இன்னும் நரநரன்னு கடிச்சு இன்னும் பீமனை முழுங்கிடுத்துனா அது வேற விஷயமா போயிடும். கொஞ்சம் பாப்போம் அப்படின்னு சர்ப்பத்தை ஒத்து பாக்குறார் தர்மபுத்திரர். ஒத்து பார்த்ததும், அர்ஜுனா இது சாமானிய சர்ப்பம் இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மலைப்பாம்பு இல்ல, இது ஏதோ ஒரு தெய்வீக பாம்பு. அதனுடைய தேஜஸ பாரு, இந்த முக தேஜஸ பாரு, அது ஏதோ ஒரு தெய்வீக சர்ப்பம்னு எனக்கு தோன்றுது அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் அர்ஜுனன் சொல்ற, அட போடா, உனக்கு எப்பவும் இதுதான், எதை பார்த்தாலும் தெய்வீகம், தெய்வீக யானை, தெய்வீக சிங்கம், தெய்வீக கரடி, தெய்வீக சர்ப்பம், இப்படி எதை பார்த்தாலும் தெய்வீகம். நீ க்ஷத்ரியனா இரு. ஒரு பாம்பு நம்முடைய சகோதரன் பீமனை பிடிச்சிருக்கு, அதை வதம் பண்ணணும்னு பார்க்காம ஒரு க்ஷத்ரியனா இரு. அதை விட்டுட்டு என்ன ஏதோ தெய்வீக சர்ப்பம்ங்கிற, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப நான் இந்த சாமர்த்தியமா நான் என்ன பண்றேன் பாரு, நான் துரோணாச்சாரியரை மீட்கலையா, அவரை முதல்ல அவருடைய காலை பற்றின்றதுன்னா அந்த முதலையினுடைய வாயும் பிளந்து அவருடைய காலையும் மீட்கலையா நானு, அது போல இப்ப இதனுடைய வாயை பிளக்கும் நான் பீமண்ணாவை மீட்கிறேன் பார் அப்படின்னு அர்ஜுனன் பானத்தை எடுக்கிறான். ஆனா யுதிஷ்டிரர் சொல்றார், இல்ல எனக்கு ஏதோ தோன்றது அர்ஜுனா, இது தெய்வீக சர்ப்பம் தான். அப்படி சாமான்யமா ஒரு சர்ப்பம் பீமனை முழுங்கிட முடியாது. ஏன், பீமனுடைய பலம் எத்தகையதுன்னு நமக்கு தெரியுமே. எப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்கள் வந்தாலும் பீமன் அதை சமாளிப்பானே. அத்தகைய பீமசேனன் ஒரு பாம்போட அவனுக்கு போராட முடியலையான்னு, ஒரு மலைப்பாம்பு அவனால ஒரு மெரிச்சு தள்ளிட்டு போயிடுவானேடா. அத்தகைய பீமனையே அது முழுங்கி இருக்குன்னா அது ஒரு சாமானியம் இல்ல. கொஞ்சம் இரு அப்படின்னு உடனே அந்த சர்ப்பம் ஆணு வாயை திறக்கிறது. பீமனை நான் சில தர்ம சூக்ஷ்மங்கள் கேட்பேன். இந்த தர்ம சூக்ஷ்மங்களுக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டேன்னா நான் உன்னுடைய பீமன் உன் தம்பிய நான் விட்டுடுவேன். அப்படி நீ பதில் சொல்லலையாகில் யுதிஷ்டிரா உன்னையும் சேர்த்து நான் முழுங்கிடுவேன் தெரியுமா அப்படின்னதும் தர்மபுத்திரர் பாக்குறார், முதல்ல நீ தீர்காயுசா இரு. ஒரு தர்ம சூக்ஷ்மத்தை என்ன கண்டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு தர்மபுத்திரனா, முதல்ல உனக்கு பிராணாபத்து வேண்டாம், பீமன் ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்றேன், பண்ணினா இப்ப என் தம்பிகள் கையில ஆயுதத்தை கையேந்தின க்ஷத்திரியர்கள் உன்னை ஏதாவது செஞ்சுடுவார்கள். காத்துன்னு இருக்கா 3 பேரும் கையில வாளோட காண்டீபத்தோட உன்னை ஏதாவது பண்ண காத்துன்னு இருக்கா. இருந்தாலும் நான் உனக்கு அபயம் தரேன்.
முச்யதாம் ஆயுஷ்மன் பிராதா மேதித விக்ரமா வயமாஹாரமன்யம் தே தாஸ்யாமஹ சுன்னிவாரணம் முச்யதாம் ஆயுஷ்மன். ஆயுஷ்மன்னு கூப்பிடுற. ஆயுஷ்மன்னு நீ தீர்காயுசா இரு. உனக்கு பிராணாபத்தே வேண்டாம், உனக்கு பிராண பயம் வேண்டாம், நீ தீர்காயுசா இருப்ப. என் தம்பிகள்லாம் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனால் நான் கேட்கிறேன், நீ ஏதோ தர்ம சூக்ஷ்மம் கேட்கணும்னு சொல்றியே, தாராளமா கேள். ஆனா உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ என்ன, முதல்ல பீமனை விடு. அவனை விட்டுட்டு கேட்கலாமே. அவனை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க? எவ்வளவு அவஸ்தைப்படுறான் பாரு என் தம்பி. அவனை போய் கட்டி போட்டு வச்சிருக்கியே, அவனை முதல்ல நீ வெளியில விடு சொல்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல, அதெல்லாம் விட முடியாது, எனக்கு பசி தெரியுமா, எனக்கு ஆகாரம் வேணும், எனக்கு பசி. ஆஹாரோ ராஜபுத்ரோ யம் மமா பிராப்தோ முகா கதா கம்யதாம் நேஹஸ்தா தவ்யம் ஸ்வோமவானபி மே பவேத். ஆஹாரோ ராஜபுத்ரோ யம், எனக்கு ஆகாரம் வேணும், நான் பசியில இருக்கேன், நான் பயங்கர பசியில இருக்கேன் நான் இப்போ. அவ்வளவுதானே, உனக்கு ஆகாரம் தானே வேணும். இதோ என்னுடைய பாரியை திரௌபதி வந்திருக்கா, அவள் இடத்துல அக்ஷய பாத்திரம் இருக்கு, பகவானே கொடுத்த அக்ஷய பாத்திரம். உனக்கு என்ன ஆகாரமோ சொல்லு, அவ தாராளமா உனக்கு தயார் பண்ணி கொடுத்துருவா. பீமனை விடு, பீமனை விடு, நம்ம அப்புறம் பேசுவோம். அதெல்லாம் நீ சொல்றீ இது இது என்ன, எனக்கு சரீர பசின்னு நினைச்சியா? சரீர ஆகாரம் இல்ல எனக்கு, எனக்கு மனசு பசி. நான் உங்ககிட்ட தர்ம சூக்ஷ்மம் கேட்கணும்னு சொன்னேனே, அதுதான் எனக்கு ஆகாரம். நான் உங்ககிட்ட இந்த தர்மம் கேட்கணும், அதுதான் எனக்கு ஆகாரம். யுதிஷ்டிரா, உன்னால தர்ம சூக்ஷ்மங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா என் இடத்துல நின்னு பேசு. இல்ல நான் இப்படியே போயிடும், பீமனை என்கிட்ட விட்டுட்டு போயிடும். நான் பீமனை விடுறதா இல்ல. தர்ம சூக்ஷ்மத்துக்கு நீ யோசிக்க கூடாது, பேந்த பேந்த முழிக்க கூடாது, எனக்கு உடனே பதில் சொல்லணும். இப்படி தர்மபுத்திரர் தலை நிமிர்ந்து பேசுறார். தர்மபுத்திரனுக்கா தர்ம சூக்ஷ்மத்துல ஒரு சந்தேகம்? தாராளமா நீ என்ன கேக்குறியோ கேட்கலாம். எனக்கு என்ன பயமா என்ன? தர்ம சூக்ஷ்மத்தை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? தாராளமா என்ன கேள்வியோ கேள, நான் பதில் சொல்றேன். கேள் சீக்கிரம். ஏன்னா நீ என் தம்பிய பிடிச்சு வச்சிருக்க, அவன் அவஸ்தைப்படுறத என்னால பார்க்க முடியல. நீ தர்ம சூக்ஷ்மங்களை சீக்கிரம் கேளு, உனக்கு நான் பதில் சொல்லிட்டு என் அருமையான தம்பியை நான் மீட்டுண்டு போறேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே அந்த அந்த சர்ப்பம், நான் சாமானிய சர்ப்பம்னு என்ன நினைச்சிடாத, தெரியுமே தர்மபுத்திரர் சொல்ற தெரியறதே. எப்ப நீ பேசறியோ, எப்ப தர்ம சூக்ஷ்மம் கேட்கறியோ, நீ சாமானியம் இல்லைன்னு தான் தெரியறதே. நீ யாருன்னு முதல்ல சொல்லு, அதை நான் தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னது. நான் யாரா சொல்றேன், அவசியம் சொல்றேன். என் பெயர் நகுஷன், உன்னுடைய பரம்பரையிலேயே வந்தவன் தான் நான். நகுஷோ நாம ராஜர்ஷிஹி வியர்த்தம் தே ஸ்ரோத்ரமாகதஹ தவைவ பூர்வஹ பூர்வேஷாம் ஆயோர் வராதரஹ சுதாக நகுஷோ நாம ராஜர்ஷிஹி. நான் ராஜரிஷியா இருந்தேன், என் பேர் நகுஷன், தெரியுமா? நகுஷன்னு பேர் எனக்கு, நான் ராஜரிஷியா நான் இருந்தவன். அடியன் கொஞ்சம் இந்த பிக்சர் மாத்திரலாம், ஏன்னா உங்க பேட்டரி கொஞ்சம் லோவா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்கிரீன்ல அது தெரியறது. ஆனா இவர்கள் பேசுற அந்த அடுத்த பிக்சர் மாத்துங்க அடியன். நகுஷோ நாம ராஜரிஷிஹி, நான் ராஜரிஷி. நகுஷன்னு பேர் உனக்கு, உன்னுடைய பரம்பரையிலேயே வந்தவன் தான் நான் அப்படின்னது. உன்னுடைய பிதாமகன் நான். ஆனா இதே பரத வம்சத்துல புரூரவ சக்கரவர்த்தியினுடைய வம்சத்துல வந்த நகுஷன்னா அப்படின்னு உடனே தர்மபுத்திரருக்கு ஆச்சரியமா போத்து. நகுஷனா, நீங்களா? உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு உடனே, எப்போ என்னுடைய பிதாமகர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டேலோ, உடனே தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அழைச்சார் தர்மபுத்திரர். அர்ஜுனா, நகுல சகதேவா, திரௌபதி எல்லாரும் வாருங்கள், இவரை முதல்ல விழுந்து நமஸ்கரியுங்கள். நகுஷனா இவர், நம்முடைய மூதாதையர், நம்முடைய பிதாமகர் நகுஷன் அப்படின்னு நகுஷனை விழுந்து நமஸ்கரிச்சார்கள் எல்லாரும். விழுந்து நமஸ்கரிச்ச பின்பு யுதிஷ்டிரர் சொல்றார், நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய பெரியப்பா திருதராஷ்டிரனே உம்மை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்க. ஏன்னா இந்திரபிரஸ்தம் காண்டவனம் இது ரெண்டே ரெண்டு நகரம்.
பாண்டவர்களுக்கு கொடுக்கறச்சே அந்த காண்டவனத்துல நகுஷன் அப்படிங்கிற நம்முடைய மூதாதையர் யயாதி நகுஷன் இவர்கள்லாம் அங்க யஜ்ஞம் பண்ண இடம், அதனால தர்மபுத்திரா உனக்கு நான் காண்டவனத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். அந்த நகுஷன் தானே நீங்கள் அப்படின்னது. ஆமா, அதே நகுஷன் தான், உன்னுடைய பரம்பரையில வந்த நகுஷன் தான் சாபத்தினால இப்ப சர்ப்ப ரூபம் எடுத்து நீங்க தெரிஞ்சின்னு இருக்க. அப்படியா? என்ன சாபம் உங்களுக்கு ஏற்பட்டது? ஏன் இப்படி சர்ப்ப ரூபம் எடுத்துக்கிற அளவுக்கு என்ன சாபம்? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். நான் தர்ம சூக்ஷ்மம் சொல்லுன்னு கேட்டுன்னு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லாம நீ என்னுடைய சரித்திரம் கேட்டுன்னு இருக்கியே. நான் யாருன்னு சொல்லிட்டேன் இல்ல, நான் நகுஷன்னு சொல்லிட்டேன் இல்ல, இனி எனக்கு தர்ம சூக்ஷ்மத்தை நீ சொல்லு. அதுக்கு பிறகுதான் நான் உன் தம்பி பீமனை விடுவேன். இல்ல நான் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்வேன். க்ஷமிக்கணும், அவசியம் நீங்க தர்ம சூக்ஷ்மம் கேளுங்கள், நான் பதில் சொல்றேன் அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே இது ரொம்ப பெரிய கேள்வி, பொல்லாத கேள்வி. இது இங்க நகுஷன் கேட்கிற கேள்வி. இல்ல பாரதத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே அப்படின்னு தெரிவிக்கிறேன். இல்ல என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நகுஷன் என்ன சொல்றா, என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு தர்மபுத்திரர் என்ன பதில் சொல்றாரோ அதை அப்படியே அடியே நீங்க தெரிவிக்கிறேன். பாரதத்துல எப்படி இருக்கோ அதை தெரிவிக்கிறேன். நகுஷ வாச்ச, சர்ப்ப வாச்ச. ब्राह्मणः को भवेद् राजन् वेद्यं किं च युधिष्ठिराः ब्रवीह्यति मतिं त्वां हि वाक्यैरमुमीहवे ये ब्राह्मणः को भवेद् राजन्. ரொம்ப பொல்லாத கேள்வி. பிராமணன்னா யாரு? பிராமணஹா கோ பவேத் ராஜன். யார பிராமணன்னு சொல்றோம்? பிராமணன்னா யார் அப்படின்னதும் யுதிஷ்டிரர் உடனே பதில் சொல்லணும், யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உடனே யுதிஷ்டிர வாச்ச பதில் சொல்றார். சத்யம் தானம் க்ஷமா சீலம் ஆந்த்ருஷம்சய தபோ கிருணாகா திருஷ்யந்தே யத்ர நாகேந்திரா சப்ராமண இதி ஸ்மிருதஹா. சர்ப்ப ரூபத்துல இருக்கிற நாகேந்திரா, பிராமணன்னா யாரு? யார நம் பிராமணன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேளே, அந்த கேள்விக்கு பதில் சத்தியம் தானம் க்ஷமா ஷீலம். யாரிடத்துல சத்தியம் இருக்கோ, யாரிடத்துல தானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ, யாரிடத்துல க்ஷமா, க்ஷமான பொறுமை, யாரிடத்துல பொறுமை இருக்கோ, யாரிடத்துல தபஸ் இருக்கோ, தபோ கிருணாகா, யாரிடத்துல தபஸ் இருக்கோ, இவர்கள்லாம் இந்த குணாதிசயங்கள் யாரிடத்துல இருக்கோ அவர்களை தான். இதெல்லாம் யாரிடத்துல நாம் பார்க்கிறோமோ, இந்த குணங்களை நாம் யாரிடத்துல பார்க்கிறோமோ, திருஷ்யந்தே, இந்த குணங்களை திருஷ்யந்தே யாரிடத்துல நாம் பார்க்கிறோமோ அவனை தான் பிராமணன்னு சொல்ல முடியும். வேத்யம் சர்ப்ப பரம் பிரம்மா நிர்துக்க முசுகம் சயத் யத்ர கத்வா ந சோசந்தி பவதஹ கிம் விவக்ஷிதம். அப்படியா? அப்படியா? இந்த குணங்கள்லாம் யாரிடத்துல தெரியறதோ அவன் தான் பிராமணனா அப்படின்னு அந்த சர்ப்பம் கேட்க, அதாவது நகுஷன் கேட்க. ஆமா, இந்த குணங்கள் நான் இப்ப சொன்னேனே, சத்தியம் தானம், யாரிடத்துல சத்தியம் இருக்கோ, யாரிடத்துல ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாயை தானே அனுபவிக்கணும்னு நினைக்காம அதுல ஒரு ரூபாயாவது தானம் பண்ணி பிறகு மீதியை நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ, சத்தியம் தானம் பொறுமை தபசு இதெல்லாம் யாரிடத்துல காணப்படுறதோ அவர்களை தான் பிராமணர்கள்னு சொல்ல முடியும். சாதுர்வர்ணியம் பிரமாணம் ச சத்தியம் ச பிரம்மச்சைவஹி. நகுஷன் கேட்கிறார், பின்ன சாதுர்வர்ணியம்னு சொல்றோமே, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சதுர்த்த, இந்த சாதுர்வர்ணியம் இருக்கே, பின்ன சாதுர்வர்ணியம் பிரமாணம் ச. சாதுர்வர்ணியம் படி பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன் இல்லையா? இப்ப பிராமணனுக்கு பிறந்தவன் தானே பிராமணன், அப்படி இல்லையா? நீ என்ன சொல்ற யுதிஷ்டிரா? இந்த குணங்கள் எல்லாம் ஏதோ ஒரு 4-5 குணங்களை சொல்லி, இந்த குணங்கள்லாம் யாரிடத்துல திருஷ்டுவைவ திருஷ்யந்தே அப்படிங்கிற, இந்த குணங்கள்லாம் யாரிடத்துல காணப்படுறதோ அவர்களை பிராமணர்கள்னு சொல்ல முடியும்னு சொல்றியே. அப்ப பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன் இல்லையா? இல்ல, யுதிஷ்டிரர் சொல்லிட்டார். இல்ல, அப்படி எப்படி சொல்ல முடியும்? இது நம் துவாபர யுகத்தினுடைய முடிவு, கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கும். அப்படி இருக்க வர்ணங்கள்லாம் கலக்க ஆரம்பிச்சிடுது சுவாமி. இனி என்னது சாதுர்வர்ணியம்னு அதையே பிடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த இப்ப இருக்கிற காலகட்டம் படி, இல்ல வரக்கூடிய காலம் படி பிராமணனுக்கு பிறந்தவன பிராமணன்னு சொல்ல முடியாது.
இந்த குணங்கள்லாம் யார் இடத்துல இருக்கோ, அவர்களுடைய செய்கை எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அவர்களை பிராமணர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நம்முடைய குடும்பத்துல, உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்துல யுதிஷ்டிரர் சொல்றார், விதுரர். விதுரருங்கிறவர் சதுர்த்த வர்ணத்தை சேர்ந்தவர், தாசி புத்திரன். ஆனா அவருக்கு இருக்கிற பொறுமை, அவருக்கு இருக்கிற சீலம், அவருக்கு இருக்கிற ஞானம், அவருக்கு இருக்கிற தபசு நம்முடைய குடும்பத்துல யாருக்கும் இல்ல. அத்தகைய விதுரர், அவரை நம் பிராமணர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயம் விதுரர் பிராமணரே, அப்படிதான் நான் சொல்லுவேன். தர்மபுத்திரர் சொல்றார். அதனால எப்படி விதுரர் தாசி புத்திரனாக இருந்த போதிலும் அவருடைய குணாதிசயங்கள்னால அவரை நான் பிராமணனாக பார்க்கிறேன். அதே போல துரோணாச்சாரியார் எங்களுடைய குரு, அவர் பிராமண குலத்திலேயே பிறந்தாலும் அவரை நாம் பிராமணர்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் க்ஷத்ரியன், க்ஷத்ரிய தர்மத்தை கையில எடுத்துட்டார். அவர் பிராமண குலத்துல பரத்வாஜருடைய பிள்ளை, ரிஷியினுடைய புத்திரன் அவர். ஆனாலும் அவர் க்ஷத்ர தர்மத்தை எப்ப கையில எடுத்தாரோ, பாஞ்சால ராஜன் துருபதம் கிரகித்துவான்னு சொன்னார். துருபதனை கொண்டு வா, அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னார். பழி வாங்கிறது, இந்த மாதிரி பழிக்கு பழி தீக்கிறது, யுத்தத்தை கையில எடுக்கிறது, இதெல்லாம் க்ஷத்ர தர்மம், க்ஷத்ரிய தர்மம். அது மட்டும் இல்லாம துருபத மகாராஜன் டேந்து பாதி பாஞ்சால தேசத்தை வாங்கி அந்த பாதி பாஞ்சால தேசத்துக்கு தான் ஒரு ராஜாவா இருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். பின் அவரை எப்படி நீ ரிஷிபுத்திரன்னு சொல்லுவ? அவரை எப்படி நீ பிராமணன்னு சொல்லுவ? அவர் க்ஷத்ரியன், அவர் பிராமண க்ஷத்ரியன் துரோணாச்சாரியார். அது போல என்னை எடுத்துக்கோங்களேன், யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் என்ன எடுத்துக்கோங்கள், நான் க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கேன். ஆனா என்ன எல்லாரும் என்ன சொல்றா? சாது, பொறுமை, நான் எனக்கு க்ஷமையோட இருக்கிறவன், நான் ஒரு சாந்த ஸ்வரூபி, நான் சகல சாஸ்திரங்கள் கரை கண்டவன் அப்படின்னு என்ன சொல்றா இல்லையா எல்லாரும்? நான் க்ஷத்ரிய பிராமணன். என்ன துரோணாச்சாரியார் பிராமண க்ஷத்ரியன், நான் க்ஷத்ரிய பிராமணன். அதனால வர்ணங்கள்லாம் மாறியாச்சு சுவாமி. இனி இந்த வரக்கூடிய காலங்கள்ல, இல்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவனுக்கு பிறந்தான் இவன், இவனுக்கு பிறந்தான் இவன், அதெல்லாம் கிடையாது. விதுரர் போல குணாதிசயங்கள் யாரிடத்துல இருக்கோ அவர்கள் எந்த வர்ணத்துல இருந்தாலும் அவர்கள் பிராமணர்களே அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்லிட்டார். பிறகு இந்த நகுஷன் கேட்கிறார், அப்படியாகில் நீ விதுரரை தான் பிராமணன் ஒத்துப்பியா? துரோணாச்சாரியரை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன். அவரை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் க்ஷத்ரியனவர், ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா விதுரர் பிராமணர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு இருக்கிற தபசு எங்க குடும்பத்துல வேற யாருக்கும் இல்ல. அவருக்கு இருக்கிற பொறுமை, அவருக்கு இருக்கிற அந்த ஞானம், அதெல்லாம் நிச்சயம் அவரே பிராமணன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் வந்துடுது நகுஷனுக்கு. இப்படி இது தர்ம சூக்ஷ்மம். ஏன்னா தர்மம்னு வெளிப்படையா பார்த்தா அது வேற, வெளியில வெளிப்படையா பார்த்தா சரி இந்த வர்ணத்துல வந்திருக்கோம், இவனுக்கு அடுத்தது நாம், ஆமாம் நானும் ஒரு பிராமணன்னு சொல்லிக்க வேண்டிதான். ஆனா இதுதான் தர்ம சூக்ஷ்மம்ங்கிறது. சூக்ஷ்மோ தர்மோ மகாராஜ சூக்ஷ்ம, தர்ம சூக்ஷ்மம். தர்ம சூக்ஷ்மபடி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்ங்கிறத உத்தேசிச்சு தர்மபுத்திரர் வாயிலாக இத்தகைய வார்த்தைகள் வருது. வரக்கூடிய காலம் கல்லியாக இருக்கிறதுனால வர்ணங்கள் கலந்துடும் அப்படிங்கிறதுனாலயே அவரவர்களுடைய குணாதிசயங்களை வச்சுதான் இந்த வர்ணங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தர்ம சூக்ஷ்மத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து நகுஷனுக்கு. இப்படி ஒரு தர்ம சூக்ஷ்மம், இத்தகைய ஒரு தெளிவான பதில் உன்னை தவிர யுதிஷ்டிரா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனாலேயே நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்ன உடனே பிறகு இப்பவாவது என் தம்பியை விடுங்கோ, பீமனை விடுங்கோ. இல்ல இல்ல இல்ல, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், பதில் சொல்லிட்டு அப்புறமா விடுறேன் பீமனை அப்படின்னு சொல்லி, நீ கேட்டிய ஒரு கேள்வி, எதனால நான் சாபத்தை அடைஞ்சேன்னு கேட்டியே, அது நான் எதனால அடைஞ்சேன்னு நான் சொல்றேன். வெக்கக்கேடுதான் இந்த கதையை, வெக்கக்கேடுதான் என் வாயால சொல்றது. உன்னுடைய மூதாதையர்னா, உன்னுடைய பிதாமகன், நீ இவ்வளவு அழகா தர்ம சூக்ஷ்மங்கள் சொல்ற, தர்ம நிஷ்டையில நீங்கள் எல்லாம் இருக்கிறச்சே நான் தர்மம் தவறினவன். இந்த நகுஷன்கிற உன்னுடைய மூதாதையன், உன்னுடைய பிதாமகன், உன்னுடைய பிதாமகர் பீஷ்மனுக்கே பிதாமகர்னா அத்தகைய நான் தர்மம் தவறினவன். ஒரு சமயம் என்ன ஆச்சு, நான் ஏராளமான யஜ்ஞம் பண்ணி 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 காண்டவனத்துல யஜ்ஞத்தினுடைய பெருமையாக நான் என்னுடைய ஸ்வஸ்வரீரத்தோடையே ஸ்வர்க்கத்துக்கு போகும்படி எனக்கு பிராப்தம் அமைஞ்சிடுது. ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டேன். ஸ்வர்க்கத்துக்கு போய் தேவராஜனுக்கு சமானமான இந்திர பதவி எனக்கு கிடைச்சிடுது. தேவராஜனுக்கு சமானமா அவனுடைய சிம்ஹாசனத்திலேயே போய் உட்கார்ற அளவுக்கு என்னுடைய தபசனுடைய பெருமை அது அப்படி ஆயிடுத்து எனக்கு. என்னுடைய தபசனுடைய பெருமையினால நான்
அத்தகைய தபச சம்பாதிச்சுட்டு ஸ்வர்க்கத்துக்கு போன என்னுடையவே தபசு தீர்ற வரைக்கும் நாங்க தானே இருந்தாகணும் ஸ்வர்க்கத்துல. அப்படி நான் இருக்க தேவேந்திரனுக்கு வந்த கவலை, இவர் நம்ம விட பெரிய தபசு சம்பாதிச்சுன்னு வந்துட்டார் போல இருக்கே, நம்முடைய சீட்டுக்கு போட்டியா வந்துட்டாரே அப்படின்னு நினைச்ச தேவராஜன், இனி நான் தபசுக்கு போறேன்னு அவன் கிளம்பி தபசுக்கு போயிட்டான். அவன் தபசுக்கு போய் அவன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்துல நானே ஒரு தேவராஜனுக்கு சமானமா இருந்தவன், என் எதிரில நிறைய தேவதா ஸ்திரீகள் வந்தா. ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தமன் சொல்லிண்டே போலாம், அடிக்கின்றே போலாம். எவ்வளவோ தேவதா ஸ்திரீகள் என் எதிரில வந்து நாட்டியம் ஆடினா, நடனம் ஆடினா, அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சேன். இப்படி ரசிச்சவன் ஒரு பெரிய அபராதம் என் புத்தியில என்ன தோணிடுத்து, இந்திரனுக்கு சமானமானவன் தானே நான், அப்ப தேவேந்திரனுடைய பத்தினி சச்சிதேவியும் எனக்கு உரியவள் தானே அப்படின்னு என் மனசுல தோணிடுது. ரொம்ப இது ஒரு கொடூர புத்தி தான். இருந்தாலும் என்ன பண்றது, என்னுடைய மனசு அப்படி அப்ப தோணிடுத்து. அப்படி தோணின எனக்கு இந்த சச்சிதேவியை அடையணும். அவளை நான் இன்னும் பார்த்தது கூட இல்லை. அவள் எப்படி இருப்பளோ எனக்கு தெரியாது. ஏன்னா அவள் அந்தப்புறத்துல இருந்தவள், நான் அவளை பார்த்ததே இல்லை. எப்ப தேவராஜன் தபசுக்கு போயிட்டானோ சச்சிதேவி அந்தப்புறத்தை தாண்டி வெளியில வரவே இல்லை. எனக்கு என்ன மனசுல தோணிடுத்து, சச்சிதேவியை அடையணும் அப்படின்னு தோணின எனக்கு, தேவராஜனே இப்படி இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கு ராஜன், அவன் எப்படி இருப்பான், அந்த தேவராஜனுடைய பத்தினி எப்படி இருப்பாள் அப்படின்னு எனக்கு தோணிடுது. நான் என்ன நினைச்சேன், சச்சிதேவியை அடையணும்னு நினைச்ச நான் சில சேட்டிகளை விட்டு சச்சிதேவியை என் அந்தப்புறத்துக்கு வரும்படி நான் சொல்லி அனுப்பிச்சேன். அப்படி நான் சொல்லி அனுப்பிச்ச உடனே சேட்டிகள்லாம் போய் சச்சிதேவி கிட்ட அதை தெரிவிச்சிடவே, சச்சிராணி மகா பரம பதிவிரதையான சச்சிராணி, தேவேந்திரனுக்கே உரிய சச்சிதேவி பரம பதிவிரதா ஸ்திரீகள் அவளும் ஒருத்தி. சச்சிதேவி ரொம்ப தாபப்படுறாள். இப்படி ஆயிடுத்தே என் நிலைமை, என்னுடைய பர்த்தா தேவேந்திரன் இப்ப தபசுக்கு போன சமயத்துல இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுடுத்தே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தேவகுருவான ப்ரஹஸ்பதிய போய் சரணம் அடையறாள். ப்ரஹஸ்பதியிட்ட போய் சொல்றாள், என்னுடைய நிலைமைய பார்த்தேலாம், யாரோ நகுஷன் பூலோகத்திலேருந்து வந்த ஒரு நரன் ஏதோ தபச சம்பாதிச்சுட்டு வந்து என்ன அடையணும்னு நினைக்கிறது ஒரு அல்பத்தனமான புத்தி இல்லையா, இதை நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சச்சிதேவி ரொம்ப பரம துக்கத்தோட போய் அழறா ப்ரஹஸ்பதி கிட்ட. பிறகு ப்ரஹஸ்பதி, நீ அழாத, கவலைப்படாத, நம்ம தந்திரமா இதை கையாளுவோம். அப்படியே தபச சம்பாதிச்சு நம்ம வந்துட்டான், என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம இதை தந்திரமா தான் கையாளணும். உன்னுடைய பர்த்தா தேவேந்திரன் இப்ப பக்கத்துல இல்ல, நம்ம என்ன செய்யறது இப்போ, அதனால இதை தந்திரமா கையாளணும்னா நீ ஒண்ணு பண்ணு, அந்த சேட்டிகள்கிட்ட சொல்லி அனுப்பு, உன்னுடைய அந்தப்புறத்துக்கு நான் வரமாட்டேன், ஏன் அந்தப்புறத்துக்கு நீ வான்னு சொல்லு. அப்படியா, அப்படி சொல்லணுமா, நான் லெஜ்ஜைய விட்டு அப்படி சொல்லியாவது, இது என்னது, என்ன சுவாமி நீங்கள் என்ன சொல்றீர், ப்ரஹஸ்பதிய பார்த்து கேட்கிறாள் சச்சிதேவி. என் அந்தப்புறத்துக்கு வான்னு நான் அவனை இன்வைட் பண்றதா, இது என்னது இது அப்படின்னது. வேற வழி இல்ல, நமக்கு ஒன்ன நீ ரட்சிச்சுக்கணும்னா வேற வழியே இல்ல. தேவராஜனே தபசுக்கு போயிட்டார், இனி அவனுடைய தபசனுடைய மகிமை மத்த தேவர்கள்லாம் யுத்தத்துக்கு கூட அவனோட போக முடியாது, போன காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை, நீ இதை சொல்லிதான் ஆகணும். என் அந்தப்புறத்துக்கு வான்னு அவனை கூப்பிடு. அப்படி கூப்பிடுறவள் சாமான்யமா கூப்பிடாத, 1000 மகரிஷிகள் வந்து உன்னை பல்லக்குல தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வை, ஒரு நிபந்தனை வை. 1000 மகரிஷிகள் வந்து உன்னை பல்லக்குல தூக்கின்னு வந்து என் அந்தப்புறம் வாசல்ல விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையின் பேர்ல நீ ஒத்துக்கோ. அப்படியா, சரி, அப்படி ஆகல 1000 மகரிஷிகள் பல்லக்குல தூக்கின்னு வந்து அவனை இங்க விட்டுட்டான்னா, அதெல்லாம் விடமாட்டான். அப்படி விட்டானா அவன் நிச்சயம், எப்ப அவன் காமமோகித்தனா இருக்கானோ, காம இச்சை உடையவனாக இருக்கானோ, நிச்சயமா அவன் ஒரு அபச்சாரம் பண்ணுவான். அந்த அபச்சாரத்தினுடைய விளைவா அவன் போவான். நீ பார், நீ தைரியமா சொல்லேன் பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய குரு ப்ரஹஸ்பதி அவருடைய வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துட்டு சச்சிதேவி இந்த சேட்டிகள்கிட்ட அப்படி சொல்லி அனுப்புறான். சேட்டிகள்லாம் போய் நகுஷன்ட்ட, நான் சச்சிதேவி உங்களை அவளுடைய அந்தப்புறத்துக்கு அழைச்சா, அதுவும் நீங்கள் சாமான்யமா வரக்கூடாது, 1000 மகரிஷிகள் உங்களை பல்லக்குல தூக்கிட்டு வரணும்னு ஒரு நிபந்தனையின் பேர்ல உங்களை அழைச்சிருக்கா அப்படின்னது. அவ்வளவுதானே, சச்சிதேவியே என்ன அழைச்சாங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை, அவ்வளவுதானே, 1000 மகரிஷிகள் தூக்க வேண்டியவர்கள் தானே அப்படின்னு ஒரு கர்வம் வந்துடுது. என் தபசனுடைய பெருமை, 1000 மகரிஷிகள் வந்து என்ன தூக்க வேண்டியவர்கள் தானே அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்படவே, அங்க மகரிஷிகள் எல்லாம் இங்க தேவலோகத்துல இருந்து யஜ்ஞம் பண்ற மகரிஷிகள் எல்லாம் அழைச்சு ஒரு புத்திரனை போல அவர்களை போய் நமஸ்கரிச்சு, என்ன நீங்கள் எல்லாம் பல்லக்குல தூக்கின்னு போவேளா, நானும் தபஸ் பண்ணிருக்கேன், நிறைய யஜ்ஞம் பண்ணிருக்கேன், என்ன பல்லக்குல தூக்கின்னு போவேளா அப்படின்னு நகுஷன் போய் கேட்கிறான், இறைஞ்சு கேட்கிறான்.
மகரிஷிகள்லாம் ஏதோ இவர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, ஏதோ இவன் சச்சி தேவி அடையணும்னு நினைக்கிறாங்கிறதெல்லாம் தெரியாது. தெரியாம ஏதோ ஒரு புத்திர வாத்சல்யத்துல ஏதோ நம் புத்திரன், அதுவும் பூலோகத்துல ஒருத்தன் இத்தகைய யஜ்ஞம் பண்ணுவானாகில் அவன் எவ்வளவு தர்ம நிஷ்டையில இருந்திருப்பான். நம்மளுடைய புத்திரன்கிற ஒரு வாத்சல்யத்தோட கூட சரி பல்லக்கு தானே தூக்கினா போச்சுன்னு 1000 மகரிஷிகள் அவனை பல்லக்குல உட்கார வச்சு தூக்கிட்டார்கள். தூக்கி நேரம் நடக்கிறா. எங்க போகணும் அப்படின்னா நேர சச்சிதேவியினுடைய அந்தப்புறத்தை நோக்கி போங்கள்ங்கிறா. இவர்களுக்கும் ஒன்னும் புரியல. சரி போற வழியில கேட்போம்னு 1000 மகரிஷிகள் நகுஷனை தூக்கிண்டு பல்லக்குல தூக்கிண்டு சச்சிதேவியினுடைய அந்தப்புறத்தை நோக்கி போயின்னு இருக்கறச்சே இவனோ உல்லாசமாக அந்த பல்லக்குல திண்டுல சாஞ்சிண்டு காலை நீட்டிண்டு உல்லாசமா உட்காந்துருக்கார் நகுஷன். இந்த மகரிஷிகள் எல்லாம் இவனை தூக்கின்னு போறச்சே அதுல அகஸ்தியரும் ஒருத்தர். அகஸ்தியர் கொஞ்சம் ஆக்கிருத்தியில நல்ல பெருமனா இருப்பார். இது நமக்கே தெரியும். அகஸ்தியரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். குட்டையா இருப்பார், குள்ளமா இருப்பார் அகஸ்தியர். குள்ளமா இருக்கிறதுனால அகஸ்தியரால இவர்களுக்கு சமானமா பல்லக்க தூக்க முடியல, மத்த ரிஷிகளுக்கு சமானமா. மத்த ரிஷிகள்லாம் பல்லக்க தோல்ல தூக்கின்னு இருக்கா. அகஸ்தியர் குட்டையா இருக்கிறதுனால அவர் தன் கையால பிடிச்சுன்னு இருக்கார் அந்த பல்லக்க. அவரால் தோல் கொடுக்க முடியாது, அவர் தோல் கொடுத்தா பல்லக்க அப்படியே சாஞ்சிடும். அதனால தன் கையாலேயே பிடிச்சுன்னு இருக்கார் அந்த பல்லக்க. மேல அவர் ஆக்கிருத்தியிலேயே நல்ல பெருமளா இருக்கிறதுனால அவரால் வேகமா நடக்க முடியாது, மெதுவாதான் நடப்பார். இப்படி ஒரு மெதுவா நடந்துட்டு இருக்கச்சு மெதுவா நகர்றது பல்லக்கு, ஏதோ தேர் நகர்றது போல, பகவானுடைய ஊர்வலம் தேர் நகர்றது போல மெதுவா நகர்றதா பல்லக்கு. இவனுக்கோ காமம் உச்சிக்கு போயிடுதா. எப்படியாவது சீக்கிரம் இந்திராணியினுடைய அந்தப்புறத்துக்கு போனா தேவலையேன்னு தோணிடவே யார் இவ்வளவு மெதுவா நடக்கிறார்கள்னு இப்படி பாக்குறான். இப்படி பார்த்தா அகஸ்தியர். அகஸ்தியர் இவ்வளவு மொள்ள நடந்துட்டு இருந்தா என்னைக்கு போய் சேர்றது? பிரம்ம ரிஷீணாம் சஹஸ்ரம் ஹி உவாஹ சிபிகாம் மம சமாம பனயோ ராஜன் பிராஷயாமாச வைஸ்ரீயஹாக பிரம்ம ரிஷீணாம் சஹஸ்ரம் ஹி. பிரம்ம ரிஷீணாம் சஹஸ்ரம், சஹஸ்ரம்னா 1000. 1000 மகரிஷிகள் இவனை தூக்கின்னு போறச்சே இந்திராணிய அடைஞ்சிடணுங்கிற உத்வேகத்துல போறேன் நான் அப்படின்னு ராஜன்னு தர்மபுத்திரனை பார்த்து கூப்பிடுறார் நகுஷன். தர்மபுத்திரருக்கு தானே சொல்றார், சமாம பனயோ ராஜன். 1000 மகரிஷிகள் என தூக்க சசிதேவி அந்தாபுரத்தை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்றச்சே தர்மபுத்திரர் காதை பொத்தின்றார். கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, இது என்ன? இதை கேட்க நான் என்ன அபச்சாரம் பண்ணேன்? கிருஷ்ண கிருஷ்ணான்னு காதை பொத்தின்றார். நான் மறுபடியும் சொல்லுங்கள், சரி சொல்லுங்கள், உங்க கதையை சொல்லின்னு இருக்கேன், சொல்லுங்கள் என்ன ஆச்சு பிறகு அப்படின்னதும் 1000 மகரிஷிகள் தூக்கரிச்சே அகஸ்தியரை பார்த்து எனக்கு கோபம் வந்துடுது. இவர் இவ்வளவு மெதுவா போயிட்டு இருந்தா என்னைக்கு போய் சேர்றது? அதனால அகஸ்தியருடைய தோல்ல எட்டி ஒரு உத, தன்னுடைய இடது காலால எட்டி ஒரு உத விட்டு தத்ர அகஸ்தியஸ்ய பாதேன வஹன் ஸ்பிருஷ்டோ மயா முனிஹி அகஸ்தியேன ததோஸ்யுக்துஹு சர்ப்பஸ்த்வம் ச பவேதிஹாக. அகஸ்த்யஹ பாதேன, என்னுடைய பாதத்தாலன்ற, என் பாதத்தால அவர் தோலை எட்டி ஒரு உத விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளவு காமம் ஏறிடுது தலைக்கு, நான் என்ன பண்ணுவேன்? காமம் எங்க கொண்டு வந்து விட்டுறது பத்தியா என்ன? எவ்வளவு பெரிய மகான் அகஸ்தியர், அச்சுதாயன மகான் ஒரே நாமத்தினால மொத்த சமுத்திரத்தையும் குடிக்கக்கூடிய அந்த அகஸ்தியர்னுடைய தோல்ல போய் என்னுடைய இடது காலால உதைச்சதோட மட்டும் இல்லாம சர்ப்பன்னு ஆனா. சர்ப்பன்னா வேகமா போன்னு அர்த்தம். எப்படி நம்ம நலோபாக்கியானத்துல பார்த்தோம் இல்லையா, தசனா 10ன்னு ஒரு நம்பர், தசனா 10ஆம் நம்பர் சமஸ்கிருதத்துல சொல்றது. மறுபடியும் தசனா கடின்னு அர்த்தம். அது போல சர்ப்பன்னா வேகமா போன்னு அர்த்தம். அதனால சர்ப்ப அப்படின்னா வேகமா போ, இவ்வளவு மெதுவா போறியே சர்ப்ப
மகாத்மா ஒரு பீமன்கிறவன் பிறப்பான். அந்த பீமனுடைய ஸ்பர்ஷம் எப்போ உன் மேல படுறதோ அப்பவே நீ சாப விமோச்சனம் அடைவாய் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணா. ஸ்ருதம் விதிவதே வத்ய தவ வாக்கியம் யுதிஷ்டிராக பக்ஷயேயம் அஹம் கஸ்மாத் பிராதரம் தே விருகோதரம். அதனாலதான் நான் பக்ஷிச்சேன் பீமனை. அவனை ஒண்ணு வாஸ்தவமா நான் ஒன்னும் நீ நினைச்ச மாதிரி அவனை ஒண்ணு நான் சிரமம் எல்லாம் படுத்தல, அவனை ஒண்ணு நான் ஹிம்சை எல்லாம் படுத்தல. அவனை கொஞ்ச நேரம் அவன் ஸ்பர்ஷம் என் மேல படணுங்கிறதுனாலதான் நான் விருகோதரனை பீமனை நான் பிடிச்சு வச்சேன். எப்ப அகஸ்தியர் பீமனால உனக்கு சாப விமோச்சனம், உன்னுடைய பரம்பரையிலேயே வர உன்னுடைய பேரன் பீமன், அத்தகைய பீமன் நல்ல மகாத்மாவானவன், நல்ல தர்மனிஷ்டன், சத்தியசீலன், அவன் அத்தகைய கிருஷ்ண பக்தன், இப்படிலாம் அகஸ்தியர் என்கிட்ட சொன்னார் பீமனை பத்தி. அன்னிலேந்து நான் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணேனோ இல்லையோ, பீமா பீமா பீமான்னு பீமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப பீமன் வருவனோ, எப்ப பீமனுடைய ஸ்பர்ஷம் நம்ம மேல படுமோ, எப்ப நமக்கு சாப விமோச்சனம் கிடைக்குமோ அப்படின்னு அன்னிலேந்து இன்னி வரைக்கும் நான் பீமனுக்காக தவிச்சுட்டு இருந்தேன். இன்றைய தினம் பீமனை பார்த்த உடனே அவனை நான் பிடிச்சு வச்சேன். அதனாலதான், அது மட்டும் இல்லாம அந்த பீமனுடைய பிராத்தா யுதிஷ்டிரன்ட்ட நீ தர்ம சூக்ஷ்மங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ, கேட்டு தெரிஞ்சின்ற உடனே உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு அகஸ்தியர் எனக்கு பண்ண அனுகிரகம். அதனாலதான் உன்கிட்ட இருந்து நான் தர்ம சூக்ஷ்மங்கள் கேட்டேன். அரிஷ்ட ஏஷதே பிராதா பீமசேனோ மகாபலஹ ஸ்வஸ்திதேஸ்து மகாராஜா கமிஷ்யாமி திவம் புனஹ. பீமசேனனுடைய ஸ்பர்ஷம் என் மேல பட்ட உடனேவே என் புத்தி தெளிஞ்சிடுது. பிறகு ஒன்னிடத்திலேருந்து தர்ம சூக்ஷ்மங்களை கேட்ட உடனே இப்ப நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். இன்னும் வேற ஏதாவது தர்ம சூக்ஷ்மங்கள் இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடு, வேற ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லு அப்படின்னு நகுஷன் கேட்ட உடனே தர்மபுத்திரர் சொல்றார், நீங்க என்னுடைய பிதாமகர், என்னுடைய குல மூதாதையர்னு சொல்லிட்டேன், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஆனாலும் நான் ஒரு சில விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது, கோச்சிக்க கூடாது, ஒரு உரிமையா சொல்றேன், ஒரு சில விஷயம் சொல்றேன். இன்னும் மேல நீங்க கேட்டதுனால சொல்றேன். இன்னும் வேற ஏதாவது தர்ம சூக்ஷ்மம் எனக்கு சொல்லணும்னா சொல்லுன்னு நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, அதனால சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்கோ. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பண்ணது சரியா? அகஸ்தியரை உதைச்சதுங்கிறது ஒரு பட்சம், இந்திராணி அடையணும்னு நினைச்சேலே அது சரியா? நீங்க பண்ணது சரியா? நம் ஸ்வதர்மத்துல நம்ம இருக்க வேண்டாமா? ஸ்திரீகளை மதிக்க வேண்டாமா? இப்படிதான் நம்ம நடந்துக்கிறதா? இவன் யாருன்னு தெரியுமா? அர்ஜுனனை காட்டுறார் யுதிஷ்டிரர், என் தம்பி அர்ஜுனன், இவனும் உங்க பேரன் தான் அர்ஜுனன், இவன் நம் வம்சத்துல வந்த அர்ஜுனன். இவனுடைய சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு? இவனை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இவனும் இப்ப ஸ்வர்கலோகத்துல இருந்து திரும்பி இருக்கான் தெரியுமா? 5 வருஷம் பூலோக ரீதியா 5 வருஷம் அவன் ஸ்வர்க்கவாசம் பண்ணிருக்கான். ஸ்வர்க்கவாசத்துல ஊர்வசிங்கிற தேவதா ஸ்திரீ அவள் தானே வந்தாளாம் அர்ஜுனன் இடத்துல. தானே வந்து என்னை ஏத்துக்கும்படி சொல்லியும் தர்மாத்மாவான என் தம்பி அர்ஜுனன், அது முடியவே முடியாது, என்னிடத்துல வரணும்னா என் பத்தினியாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்ன மகாத்மா என் தம்பி அர்ஜுனன். நான் பெருமைப்பட்டேன், அவன் அந்த மாதிரி சொன்னான்னு கேட்ட உடனே நான் பெருமைப்பட்டேன். அதுதான் என்னுடைய சகோதரன். நம்முடைய வம்சம் அந்த மாதிரி பரத வம்சம், நம்ம எப்பேற்பட்ட வம்சம். நம்ம இப்படி தேவதா ஸ்திரீகள் தானே வரணும்னு நினைச்சாலும் நம்ம அவர்கள் அடையணும்னு நினைக்க கூடாது. நம்ம ஸ்வதர்மத்துல இருக்கணும். அக்னி சாட்சியா நம் மந்திர பூர்வமா எந்த ஸ்திரீயை நம் கைப்பிடிச்சோமோ அந்த ஸ்திரீயை தவிர வேற யாரையுமே அனுபவிக்கணும் நாம் நினைக்கவே கூடாது. அதுதான் நம்மளுடைய ஸ்வதர்மம். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தேவதா ஸ்திரீகள் ஒரு பட்சம் இருந்தும் இந்திராணி சச்சிதேவிங்கிறவள் இந்திரனுக்கே உரியவள், அவள் மகா பதிவிரத, சச்சிதேவியை அடையணும்னு நீங்க நினைச்சது எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு இப்படி போறதுன்னு எனக்கு புரியல. தர்மபுத்திரர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு எல்லாம் மனசு இப்படி போறது? ஏன் உங்களால உங்களுடைய சொதர்மத்துல இருக்க முடியல? எனக்கு புரியல அர்ஜுனா. ஏன் நம்முடைய மூதாதையர்கள்ல இப்படி ஒருத்தர் நடந்துப்பார் நான் எதிர்பார்க்கல, ஆனா நீ இப்படி நடந்தண்டியே. நீ ஊர்வசி வந்துமே நீ என்னுடைய பத்தினிக்கே நான் உரியவன்னு நீ சொன்னியே. அத்தகைய உத்தமன் என் தம்பி அர்ஜுனன். இவனை பார்த்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்நியத்தா உங்க மனசு இப்படி போகக்கூடாது, நீங்க உங்க ஸ்வதர்மத்துல இருக்கணும் அப்படின்னு தர்மபுத்திரர் அவருக்கு வேண்டிய புத்திமதி சொன்னார். அப்படி புத்திமதி சொன்ன உடனே நகுஷனுக்கு கண்ணுல ஜலம் வந்தது. வாஸ்தவம் தர்மபுத்திரா, எனக்கு இது ஒரு பெரிய அடி. நீ சொன்னிய ஒரு வார்த்தை என்னுடைய பேரன் வாயால நான் தர்ம விஷயம் கேட்கிறேனே, என்னமோ தெரியல, அப்ப என்னுடைய போராத காலம் விநாச காலம் விபரீத புத்திங்கிற மாதிரி ஆயிடுத்து. என்னுடைய போராத காலம் அப்படி நான் காமவசப்பட்டுட்டேன். ஆனா
அப்படி நான் இனிமே இருக்க மாட்டேன், இனிமே நான் ஸ்வதர்மத்துல இருப்பேன். மேற்கொண்டு தர்மபுத்திரர் சொல்றாரு, நான் இன்னொரு தர்ம சூக்ஷ்மம் உங்களுக்கு சொல்றேன், முக்கியமா இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன யஜ்ஞம் பண்ணாலும், என்ன புண்ணியம் பண்ணாலும், நம் என்ன தர்மம் பண்ணாலும் எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எல்லாமே பகவத் கிருபையினால அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது என்னுடைய பெருமையினால, என் தபஸ் பெருமை, என்னுடைய யஜ்ஞத்தினுடைய பெருமை, என்னுடைய தர்மத்தினுடைய பெருமைன்னு நம்ம நினைக்கிறத காட்டிலும் எல்லாமே கிருஷ்ணனுடைய கிருபை, பகவத் கிருபை அப்படின்னு நீங்க எப்ப நினைக்க பழகின்ட்டேலோ, அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டா உங்க மனசு என்னைக்கும் அந்நியதா போகாது. இப்படி மகான் அகஸ்தியருக்கு அபச்சாரப்படவும் படாது, இந்திராணியை அடையணும்னு நினைக்கவும் நினைக்காது, காமவசமும் படமாட்டேர், கர்வமும் படமாட்டேர். காமம், குரோதம், மதம், இது மூணும் ஜெயிக்கணும். காமம்ங்கிறது ஜெயிக்க முடியாத சத்ரு, அதே போல குரோதம், அதே போல மதம். மதம்ங்கிறது அந்த ஒரு மமத்தை, ஒரு அகந்த, ஒரு அகங்காரம், என்னை விட என்ன பெரியங்கிற அந்த ஒரு மமத்தை, ஒரு அகந்த. இந்த மூணுத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா இதை விட 4வது ஒரு சத்ரு ஒண்ணு இருக்கு, கர்வம். இதெல்லாம் செஞ்சு, இதெல்லாம் கூட நான் ஜெயிச்சுட்டேனே, காமம் குரோதத்தை கூட நான் ஜெயிச்சுட்டேனேங்கிற அந்த கர்வம், அந்த கர்வமுத்தையும் நம்ம தொடச்சி எரியணும்னா இது எல்லாம் கிருஷ்ண கிருபை அப்படின்னு நம்ம நினைக்கணும். எல்லாம் பகவத் கிருபை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, அப்படி நினைக்க பழகிட்டோம்னா, நம் தர்மத்துல இருந்தாலும் சரி, யஜ்ஞம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் என் கிருஷ்ண கிருபை, என் பகவத் கிருபை அப்படின்னு நீங்க எப்ப நினைக்க ஆரம்பிச்சேலோ அப்பவே உங்க மனசு அந்நியதா போகாது. இனி நீங்க உங்க ஸ்வதர்மத்துல இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நகுஷனுக்கு புத்தி வந்தது. ஏப்போ பீமனுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனாலேயே புத்தி தெளிஞ்சது தர்மபுத்திரா. ஆனா ஒன்னிடத்துல நான் தர்ம சூக்ஷ்மம் கேட்ட உடனே இனி என் புத்தி பூரா எனக்கு தெளிவாயிடுது. நான் என்னுடைய ஸ்வதர்மத்துல இருப்பேன், நான் அந்நியதான் நான் நினைக்க மாட்டேன். ஒருவேளை நான் இப்ப சாப விமோச்சனம் அடைஞ்சாலும், இப்ப சர்ப்பமா இருக்கேனே, இந்த சாப விமோச்சனம் அடைஞ்சு நான் என்னுடைய ரூபத்துக்கு வந்தாலும் அதுவும் பகவத் கிருபைன்னு நான் நினைப்பேன். நிச்சயமா இது என்னுடைய பெருமைன்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நகுஷன் சொன்ன அடுத்த க்ஷணம் நகுஷன் சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டார். பீமன் ஆலிங்கனம் பண்ணிண்டபடி நகுஷன் அங்க நிற்கிறார். பீமா, எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்தியேப்பா, நீ மகாத்மாவாமே, அகஸ்தியர் உன்னை பத்தி நிறைய சொன்னார், நீ கிருஷ்ண பக்தனாமே, நீ பிரம்மஜானின்னு சொன்னார். அத்தகைய என்ன ஆஞ்சநேயரையே பிரம்மஸ்வரூபமாக தானே பார்த்தான் பீமசேனன். ஏதோ ஒரு வானரன்னு பாக்கலையே, நீ ஒரு வானரனா இருந்தா நான் அவனை தாண்டிடுவேன், ஆனா உன்னிடத்திலயும் இருக்கிற என் கிருஷ்ணனை பாக்குறேன்னு சொன்னவனாச்சே பீமன். அதனால அத்தகைய பீமனை பெருமைப்படுத்துறார் நகுஷன். நீ அத்தகைய மகாத்மாவாச்சே, நீங்களெல்லாம் என்னுடைய பரம்பரையில வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை, உங்களால எனக்கு சாப விமோச்சனம் அடைஞ்சது எனக்கு அதை விட பெருமை அப்படின்னு யுதிஷ்டிரா இங்க வா அப்படின்னு யுதிஷ்டிரரை அழைச்சு யுதிஷ்டிரரையும் ஆலிங்கனம் பண்ணிண்டார். அர்ஜுன நகுல சகதேவர்களுக்கும் ஆசி கூறினார். திரௌபதியையும் சௌபாகியவதி இருமா அப்படின்னு திரௌபதியும் ஆசீர்வாதம் பண்ணி, பிறகு ஒரு தேவ விமானம் அங்க வருது. அதுல ஏறி இனி அவர் பாக்கி புண்ணியம் அவருக்கு அனுபவிக்க இருக்கு. அதனால மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறார் நகுஷன். தர்மபுத்திரரை பார்த்து சொல்றார், நான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறேன்ப்பா, எனக்கு பாக்கி புண்ணியம் இருக்கு, மறுபடியுமா சொர்க்கத்துக்கா அப்படிங்கிறார் தர்மபுத்திரர். ஆமா, நான் சொர்க்கத்துக்கு போறேன், ஆனா இந்த தடவை அப்படிலாம் இருக்க மாட்டேன், என்னுடைய ஸ்வதர்மத்துல இருப்பேன். ஸ்வர்க்கத்துக்கு போயும் எப்படி நான் பகவத் பக்தி பண்ணணும்னு நான் கத்துட்டேன். எப்படி உன்னுடைய தம்பி அர்ஜுனன் ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் உங்களையே நினைச்சுட்டு இருந்தானோ, கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருந்தானோ, அது போல நான் எங்க போனாலும் பகவன் நாமத்தையே பண்ணிட்டு இருக்கணும்ங்கிறது எனக்கு புரிஞ்சுடுது. அதனால என் ஸ்வதர்மத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நகுஷன் இவர்கள்டேந்து விடை பெற்றுண்டு சாப விமோச்சனம் அடைஞ்சு நகுஷன் மறுபடியும் தன்னுடைய புண்ணியம் அனுபவிக்க பாக்கி இருக்கிறதுனால ஸ்வர்கலோகமே போய் சேர்ந்தார். அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான உபாக்கியானம், நகுஷோபாக்கியானம். இது வனபர்வாவில் வருது. மேற்கொண்டு நாளைக்கு பிரவச்சனம், நாளை தினம் மார்க்கண்டேயருடைய பிரளயானுபவம் அது நம்ம காண கிடைக்கிறது வனபர்வாவில். அடியன் அது நாளைக்கு தினம் அனுபவிப்போம். அடியன். பாக்கியம்மா, பாக்கியம். ரொம்ப அருமையா இருந்ததுமா, எப்பவும் சாதிச்ச மாதிரி இன்னைக்கு ரொம்ப